கேக்குதுங்களா? தெளிவா கேக்குதுங்க ஐயா, தெளிவா கேக்குது. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. மறுபடியும் இந்த ஜூம் மீட்டிங் வாயிலா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திரும்பவும் எனக்கு இந்த வாய்ப்பளித்த இறைவனுக்கு இறை சாலை மார்க்கம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற பெரியவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறோமா. இன்னைக்கு நாம தியானிக்க போகிறதுனுடைய தலைப்பு வந்து தொடுவர்மம். தொடுவர்மம்ங்கிற தலைப்பை நம்ம படிக்கணும். அதே சமயம் அது எந்த வழியில வந்தது, அது மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பிரயோஜனம் ஆகுதுங்கிறத ரொம்ப தெளிவா உங்களுக்கு நான் பேசிக்கிறேன். தொடுவர்மம் அப்படின்னாச்சுன்னா உலகத்துல நிறைய மருத்துவங்கள் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் மருத்துவம் உடம்பு முடியலன்னு நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டல் வெள்ளை கோட்டு போட்டிருக்கிற டாக்டர்ஸ், எம்பிபிஎஸ் படிச்சவங்க நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த எம்பிபிஎஸ் வந்து இந்தியால இருந்து உருவானதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. இது முழுக்க முழுக்க ரோம் நாட்டுல இருந்து ரோமுடைய வார்த்தைகளை தான் அதிகப்படியா இந்த ஆங்கில மருத்துவத்துல பயன்படுத்துவாங்க. அந்த வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ்லயே போய் நம்ம இன்டர்பிரேட்டோ அல்லது டிரான்ஸ்லேட்டோ பண்ணி பார்த்தோம்னா நமக்கு விடை தெரியாது. அந்த வார்த்தைகள் முழுக்க முழுக்க ரோம் நாட்டில இருந்து நம்ம உலகம் பூரா இன்னைக்கு பரவி இருக்கிறது. இதுல இத வந்து மொத்தமா கையாளுறது வந்து வேர்ல்டு ஹெல்த் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை இதை இயக்கிட்டு வராங்க. அப்ப இந்த அமைப்புல இருக்கக்கூடியவங்க பல லட்சங்கள் பல கோடிகளை செலவழிச்சு ஒரு 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 மருத்துவ தொழில் தான் சொல்லணும். மருத்துவ தொழிலை பயின்று அநேக மனுஷருக்கு மருத்துவம் பார்த்துட்டு வராங்க. இதற்கு இடையில ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், அதாவது மாற்று மருத்துவம் அப்படின்றது இந்தியாவுல பல 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 மாகாணங்கள்ல இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. இது வடநாட்டுல இருக்கு, நம்முடைய தமிழ்நாட்டுல மிக அதிகமா இருக்கு. இந்த மாற்று மருத்துவத்துல முதலாவது வந்தது தொடுவர்மம். இந்த தொடுவர்மத்தை பத்தி, இந்த தொடுவர்மத்துக்குள்ள 54 விதமான மருத்துவங்கள் இருக்கு. என்னென்னு சொன்னா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, ஃபேஸ் ரிஃப்ளெக்ஸாலஜி, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், யோகா, முத்ராஸ், ரேக்கி, கூசா தெரபி, கைரோபிராக்டிக், போன் அலைன்மெண்ட், இது எல்லாமே, இந்த முட்டு உடஞ்சா கட்டுறது, இது எல்லாமே நம்முடைய பாரம்பரியமான மருத்துவத்துல ஒண்ணானது. இந்த மருத்துவத்தை நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி நமக்கு வேணும் அப்படின்னு கவர்மெண்ட் நிதானிச்சிருக்குன்னா, அதாவது 1951 நேரு பிரைம் மினிஸ்டரா இருந்த காலகட்டத்துல இதுக்கு வந்து ஒரு சமாஜ் இதை உருவாக்குறாங்க, அதாவது ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க. இந்த சங்கத்துல அந்த தெரப்பி படிக்கிறவங்க மெம்பர் ஆயிட்டாங்கன்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு எங்க வேணா அவங்க தெரப்பி பண்ணிக்கலாம். இவங்களுக்கு கல்வி தகுதி இப்ப என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும், இவங்க ஒரு சிறந்த தெரபிஸ்டா இந்தியால எங்க வேணாலும் நம்ம பயிலலாம். இன்னும் ஒரு படி மேல போய் 2010 வருஷத்துல இருந்து வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு நமக்கு சான்றிதழ் அளிக்கும் போது நமக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்து வெளிநாடுகள்ல போய் நம்ம தெரப்பி வேலை செய்ய முடியுமானா அந்த சர்டிபிகேட் போதுமானதா இருக்கு. அப்போ இங்க என்ன முக்கியமா நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இந்த தெரப்பி, இந்த மாற்று மருத்துவத்தை நாம பயில்றதுக்கு நமக்கு வயசுக்கு வரம்பு இல்லை, கல்வி தகுதி இல்லை, பணமும் அவ்வளவு ஒன்றும் பெரிய செலவெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது ரொம்ப அற்புதமா எல்லாரும் படிக்கலாம், யார் வேணாலும் தெரப்பி பண்ணலாம். அதுக்குண்டான சர்டிபிகேட்ஸ் மட்டும் நம்ம ஒரு 2-3 சர்டிபிகேட்ஸ் நம்ம வச்சுட்டா போதுமானது. இப்போ ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், மாற்று மருத்துவத்துல 54 வகையான மருத்துவங்கள் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த மருத்துவத்துக்கும் அலோபதி மருத்துவத்துக்கும் ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. என்ன போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அலோபதியில இருந்து, அதாவது ஆங்கில மருத்துவத்தில இருந்து இந்த மாதிரி 54 விதத்துக்குள்ள இருக்கிற எந்த ஒரு தெரப்பி பண்ற தெரபிஸ்டுடைய சென்டர்ல, அதாவது கிளினிக்னு சொல்லக்கூடாது, நம்ம சென்டர்னு தான் சொல்லணும். சென்டர்ல அவங்க வந்து வெளியில போர்டு வைக்க கூடாது. என்ன போர்டு வைக்க கூடாதுன்னா, நம்ம வந்து இந்த கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் நாங்க ரிமூவ் பண்ணி தருவோம், கால் பிளாடர் இருக்கிற ஸ்டோனை நாங்க ரிமூவ் பண்ணி தருவோம்,
ஃபீவர் வந்தனா ஃபீவர் நாங்க சரி பண்ணி தருவோம் அப்படின்னு நம்ம போடக்கூடாது. ஒண்ணு நம்ம போட்டுக்கலாம், என்னன்னா சிகிச்சை மையம் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன ஒரு தலைப்பில் நம்ம போட்டுக்கலாம். அதை பார்த்து யார் வராங்களோ அவங்கள நம்ம வைத்தியம் பண்ணலாமே ஒழிய, நம்ம ஒரு விளம்பரம் பண்றதோ அல்லது ஒரு ஒரு கைப்பிரதி அடிக்கிறதோ அல்லது டிவியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதோ செய்யவே கூடாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய அஃபென்ஸா இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனா வேதத்துல ஒரு வார்த்தை ஒண்ணு உண்டு, தேவன் இவ்வுலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் இவ்வுலகத்தின் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். இந்த வார்த்தை மிக 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 பொருத்தமா இருக்கிறது இந்த மாற்று மருத்துவத்துலதான். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 10வது ஃபெயிலான ஒரு நபர் எழுத படிக்கிறதுக்கு நல்லா தெரியும், ஏதோ விளையாட்டா போய் ஒரு ஒரு மாற்று மருத்துவத்துல ஒரு ஒரு பயிற்சியை படிக்கிறாரு. அப்படியே படிப்படியா கிட்டத்தட்ட அதுக்கு அந்த அந்த 54ல இருக்கக்கூடிய எல்லா கலைகளையும் படிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தெரபிஸ்டா நல்ல ஒரு இதா சென்னையில இருக்காரு. இந்த தெரபிஸ்டுக்கு டாக்டர்ஸ் வந்து இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போறாங்க, யாருக்கும் தெரியாம. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்கள் அதிகமா இருக்காங்கன்னு கேட்டா இல்ல, நிச்சயமா இல்ல, குறைவா தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த தெரப்பிய வந்து நம்ம 6 மாசத்துல 1 வருஷத்துல படிச்சிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாற்று மருத்துவத்தை, இந்த 54 விதமா இருக்கக்கூடிய இந்த மருத்துவ முறைகளை ஒரு ஒரு பாடத்தை 6 மாசத்துலயும், இன்னொரு பாடத்தை 2 நாள்லயும், இன்னொரு பாடத்தை 1 வருஷத்துலயும் நாம ஈஸியா பயன்படுத்தி முடிச்சிடலாம். நமக்கு பெரிய அளவுல எக்ஸாம் எல்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது. எக்ஸாம் இருந்துச்சு அது ஈஸியா தான் இருக்கும், அது பாஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாஸ் வாங்கினா போது சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது ஒரு கால் பிளேடர் ஸ்டோன் அலோபதிக்கு போயாச்சுன்னா 10 mm மேல ஸ்டோன் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நமக்கு பரிந்துரைக்கிறது ஆபரேஷனுக்காக. நீங்க கால் பிளேடர் ஸ்டோனை கால் பிளேடரை ரிமூவ் பண்ணிருக்கேன்னு சொல்லிடுவாங்க. அப்போ கால் பிளேடரை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா அடுத்தது அவங்க வந்து எந்த விதமான கொழுப்பு பதார்த்தங்களையும் சாப்பிட முடியாது, எண்ணெய் பதார்த்தங்களையும் சாப்பிட முடியாது. மாறா நம்முடைய மாற்று மருத்துவமா இருக்கக்கூடிய இந்த வர்ம கலைகள்ல வர்மத்தை போடும்போது அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல்லு வந்து அழகா மோஷன் வழியா வெளியே வந்துடும். இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது, அதாவது நமக்கு ஆப்பனண்டா இருக்கக்கூடிய அலோபதி டாக்டர்ஸ் அந்த அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியப்படுறாங்க. இது எப்படி சாத்தியம், இது வந்து நம்ம இப்ப இவ்வளவு படிச்சதுக்கு என்ன ஒரு அர்த்தம் இல்லாம இருக்கே அப்படின்ற அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னேன், அது எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. இந்த துறையில எத்தனை பேர் ஷைன் பண்றாங்கன்னு கணக்கு ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து மலிவா கிடைக்கக்கூடிய இந்த மருத்துவத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. மாறா அவங்க மனித உடலை படிக்கிறது இல்லை. இப்போ ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த எம்பிபிஎஸ்ல 5 வருஷம் பிளஸ் ஒரு 6 வருஷம் பிளஸ் 1 வருஷம், மொத்தமா 6 வருஷம். முதல் வருஷம் அனாட்டமி படிப்பாங்க, 2வது வருஷம் பிசியாலஜி படிப்பாங்க, 3வது வருஷம் பயோகெமிஸ்ட்ரி படிப்பாங்க, 4வது வருஷம் பேத்தாலஜி படிப்பாங்க, 5வது வருஷம் ஹாஸ்பிட்டாலிட்டி படிப்பாங்க, 6வது வருஷம் இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர்ஸா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு பேஷண்ட் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஒரு நோயாளி வந்தாங்கன்னா அவங்களை எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணணுங்கிறது எல்லாமே அந்த கடைசி 6வது வருஷத்துல டாக்டர் அந்த பட்டம் கொடுப்பாங்க. இந்த மருத்துவத்தை எல்லாரும் போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளும் போய் படிச்சிடறோம். ஆனா இத சரியான விதத்துல நம்ம கையாளணும்னு சொல்லியாச்சுன்னா மனித உடலை பற்றின தெளிவான விளக்கம் நமக்கு வேணும். அனாட்டமினா ஒரு ஆர்கனை பத்தி நம்ம படிக்கிறது, பிசியாலஜினா ஒரு ஆர்கனுக்கும் இன்னொரு ஆர்கனுக்கும் இடையில இருக்கக்கூடிய சம்பந்தங்களை பற்றி, இது அந்த ஆர்கனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, இந்த ஆர்கனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுங்கிறத மொத்த சூட்சம உடலையும் நாம படிக்கிற ஒண்ணா இருக்கு. அதுக்கப்புறமா பயோகெமிஸ்ட்ரி, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனை படிக்கிறது, பிளட் ரிப்போர்ட் பாக்குறது, அதுக்கப்புறம் யூரியா, கிரியேட்டின் இதெல்லாம் எப்படி இருக்குன்றத ரிப்போர்ட் மூலமா படிக்கிறது. ரிப்போர்ட் மூலமா படிச்சு இவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்ன்றத அந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம கணிக்கிறது. பேத்தாலஜி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த 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 பிளட் சாம்பிள் எப்படி எடுக்கணும். ஒருத்தர் வராரு, ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வராரு, எனக்கு இருமலாவே இருக்கு,
நைட்டு படுத்தா எனக்கு இருமலா இருக்கு, காலையில நல்லா இருக்கு, படுத்தா எனக்கு இருமல் வருது. அப்படிங்கும் போது அவங்களை எப்படி டயக்னைஸ் பண்ணி இவங்களுக்கு எக்ஸ்ரே எடுக்கணுமா, இல்லைன்னா இவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா, இல்லைன்னா இவங்களுக்கு லங்ஸ் நம்ம பார்க்கணுமா, எதை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா படிக்கிற ஒரு பெரிய படிப்பு அது. அந்த படிப்பு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணாதான் இவங்க ஒரு டாக்டர் ஆக முடியும். இப்போ நம்ம இன்னைக்கு தொடுவர்மங்கிற ஒரு காரியத்தை நம்ம ஒரு சில புள்ளிகள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லும் போது இந்த புள்ளிகள் எல்லாம் நீங்க இயக்கணும்னு ஆசைப்படலாம், இயக்கணும்னு ஆசைப்படுவோம். இல்ல நீங்க இந்த மீட்டிங் முடியும் போது உங்களுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ அல்லது உங்களுக்கோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை சொல்லி இந்த வர்மத்தை நம்ம எப்படி ஸ்டிமுலேட் பண்ணணும், தூண்டணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பேசுவோம். ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஒரு காரியத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். வர்மம் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அந்த உடலுக்கு இந்த வர்மத்தை போடலாமாங்கிறதா முக்கியம். எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. யூடியூப்ல இப்ப நிறைய சேனல்ஸ்ல நிறைய தெரபிஸ்ட் பேசுறாங்க. அவங்க சொல்ற நிறைய மருந்து கூட சொல்றாங்க. இந்த மூலிகை அந்த மூலிகையோட கலந்து இப்படி கொடுங்க, இவங்களுக்கு அது சரியாகும். பொதுவா இப்ப உதாரணமா மென்சுரேஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம எடுப்புல அவங்களுக்கு மலவேம்பு அரைச்சு பச்சையா கொடுத்துடக்கூடாது. ஏன்னு கேட்டா மென்சுரேஷன் அவங்களுக்கு யூட்ரஸ்ல பிரச்சனையா, இல்லாட்டா லிவர்ல பிரச்சனையா, தைராய்டுல பிரச்சனையா, பிட்யூட்டரி கிளாண்ட்ல பிரச்சனையா, ஹைப்போதலாமஸ்ல பிரச்சனையாங்கிற ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அப்போ 1ல இருந்து மொத்தம் 5 பாயிண்ட் அந்த மென்சுரேஷன் பிரச்சனைக்கு 5 விதமான ஆர்கன் சப்போர்ட்ல தான் அந்த மென்சுரேஷன் சுழற்சி நடக்கிறது. இப்போ இந்த 5 நமக்கு தெரியாம இந்த சொல்லக்கூடிய இந்த மருந்தை நம்ம சாப்பிடுறது மிக தவறு. என்ன ஒரு பெரிய நமக்கு ஒரு பிளஸ்னா, நாட்டு மருந்து பொறுத்த வரைக்கும் எந்த சைடு எஃபெக்டும் இல்ல, ரிசல்ட் கிடைக்காது. ஒரு 100ல ஒரு 10 பேருக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னு கேட்டா அந்த பிரச்சனைக்குரியவங்க, அதாவது இந்த மலவேம்புக்குரிய பிரச்சனைக்குள்ளவங்களா இருப்பாங்க. அவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு சரியாயிரும். ஆனா பிரச்சனை வேற பக்கம் இருக்கும், நம்ம வேற பக்கம் சரி பண்ணிட்டு இருப்போம். இதுதான் இந்த வர்மத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெரபிஸ்ட், டாக்டர்ஸ், ஒவ்வொரு ஹீலர்ஸ் இவங்க எல்லாரும் பேசுறாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க கேட்கிற நீங்க எல்லாத்தையும் இது இப்படி இருக்கு ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணும்னு நினைக்க வேண்டாம். செஞ்சு பார்த்தாலும் சைடு எஃபெக்ட் இல்லை. ஆனா உங்களுடைய பொன்னான நேரத்தை நீங்க வீணடிக்க வேண்டாம். ஒரு நாலேஜ், இந்த மருத்துவம் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அந்த 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 நுணுக்கத்தை நீங்க தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ இந்த வர்மத்துல நாம இன்னைக்கு படிக்க போறோம். இந்த வர்மத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த பிரச்சனைக்கு மாத்திரை அளவுன்னு சொல்லி அழுத்தங்கள் இருக்கு. நம்முடைய சரீரத்துல மொத்தம் 108 வர்மங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்போ 174 வர்மங்கள் இப்பவும் இருக்கு. அப்ப இப்ப அட்வான்ஸா நம்ம வர்மங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்ப இந்த 174 வர்மங்களை நாம இயக்குற விதம் 3 விதமானது. முதலாவது அரை மாத்திரை, இரண்டாவது முக்கால் மாத்திரை, மூன்றாவது முழு அளவு மாத்திரை. இந்த முழு அளவு மாத்திரைய நம்ம எப்படி, இப்ப நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன், பக்கத்தில் இருந்தா தொட்டு காமிச்சு நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுடைய கையிலயோ அல்லது உங்களுடைய விரல்கள்லயோ உள்ளங்கையிலயோ நான் தொட்டு காமிச்சு நான் சொல்லுவேன். இந்த முழு மாத்திரையினுடைய அளவு எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம காலிங் பெல்ல எந்த பிரஷர்ல கொடுத்து அமுத்தி எடுக்கிறோமோ அதுதான் முழு மாத்திரை அளவு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தயவு செய்து திரும்பவும் நான் சொல்றேன், ஒரு காலிங் பெல்ல எப்படி நம்ம எந்த பிரஷர்ல அழுத்தி திருப்பி விடுறோமோ அதுதான் முழு மாத்திரை அளவு. அதே அழுத்தத்துல முக்கா அளவு அழுத்துறோம்னா காலிங் பெல் உள்ள போகாது. அதுதான் முக்கா மாத்திரையினுடைய அளவு. அதுலயும் அரை மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம தொட்டு பாக்குற மாதிரிதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தொட்டு பாக்குற மாதிரிதான். இப்ப தொட்டா இந்த இடம் பள்ளம் ஆகுது, இது முழு மாத்திரை. தொட்டா லேசா ஒரு ஒரு சின்ன ஒரு அம்பு தெரியுது, அது முக்கா மாத்திரை. சுத்தமா ஒண்ணுமே தெரியல, இது அரை மாத்திரை அளவு. உங்க எல்லாத்துக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ இந்த முக்கா மாத்திரையினுடைய அளவை நாம தெரிஞ்சாச்சு. மேற்கொண்டு ஒருத்தருக்கு நம்ம ஒரு வர்மத்தை நம்ம போட போறோம், அல்லது இன்னைக்கு நாம படிக்க போறதுல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு யாருக்காவது ஒரு வர்மத்தை நம்ம போட போறோம்னு நம்ம சொல்லியாச்சுன்னா, அந்த மனுஷருடைய பிரச்சனை என்னங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு மனசளவுல பிரச்சனையா இல்ல உடல் அளவு உண்மையாலுமே பிரச்சனையா அப்படிங்கிறத
நாம தெரிஞ்சுக்கொள்ள வேணும். இப்போ இந்த 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 மாத்திரையினுடைய அளவை மற்ற மனுஷர்களுக்கு நாம செலுத்தும் போது உடலை பற்றின ஒரு தெளிவான விளக்கம், ஒரு தெளிவான அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் எல்லாமே நம்ம செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உடல் பாகங்கள் உண்டு. ஏன் அப்படின்னா இதே மாற்று மருத்துவத்துல நிறைய தெரபிஸ்ட் வந்து தங்களுடைய தொழிலை விட்டுட்டு போய் நிறைய பிரச்சனைக்குள்ளாக இந்த வைத்தியமே அவங்களுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா இவங்க வந்து என்னன்னா வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நல்ல கவனமா கேளுங்க. வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இது எந்த கால்ல இருக்கும்? இடது கால்ல இருக்கும். வலது கால்லயும் இருக்கும், இடது கால்லயும் இருக்கும். ஒரு சிலருக்கு இடது கால்ல மட்டும் இருக்கும். அப்போ இந்த இடது கால்ல இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது முட்டி வீங்கி இருக்கும், நரம்பு எதுவும் சுருண்டு இருக்காது. ஆனா பார்த்தா வெரிகோஸ் வெயின் மாதிரியே இருக்கும். மற்றபடி அவங்களுக்கு கிட்னி நல்லா இருக்கும், கிரியேட்டின் லெவல் கரெக்டா இருக்கும், எல்லாமே சீரா இருக்கும். ஆனா அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின், கால் வலி, முட்டி வலிக்குது, எனக்கு முட்டி வலிக்குது, இவ்வளவு. ஆனா இது வந்து அலோபதியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் காலை ஸ்கேன் பண்ணுவாங்க. காலை ஸ்கேன் பண்ணிட்டு ஹார்ட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஹார்ட்டை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இந்த அதாவது பொதுவா எல்லாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா, ஆன்ஜியோ அப்படின்றது எங்க பண்ணுவாங்க? ஹார்ட்ல பண்றது ஆன்ஜியோ. ஆனா இந்த விதமான வெரிகோஸ் வெயினுக்கு கால்ல ஆன்ஜியோ பண்ணுவாங்க, இடது கால்ல. அப்ப இடது கால்ல என்ன இருக்கு அப்படின்னா, இடது கால்ல ஹார்ட்டுக்கு வரக்கூடிய கார்டினல் வெயின் அப்படின்னு சொல்லி முக்கியமான நரம்பு இடது கால்ல வருது. அப்ப இந்த இடது கால்ல இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயினை நம்ம வருமத்திலேயோ அல்லது பாதழுத்த சிகிச்சையிலேயோ ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுட்டோம்னு சொல்லியாச்சுன்னா அந்த வெரிகோஸ் வெயின்ல இருக்கக்கூடிய ரத்த அடைப்பு நேரா போய் ஹார்ட்ல அடைச்சு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. அப்போ ஒரு 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 பேஷண்ட் இருக்காங்க, ஒரு நோயாளி இருக்காங்கன்னா அவங்களை எந்த அளவு நாம டயக்னைஸ் பண்ணணும், அந்த நோயாளிக்கு என்ன பிரச்சனை, சரியான என்ன பிரச்சனைங்கிறத நாம தெரியாம மர்மத்தை போடுறது மிகுந்த பெரிய தவறா போயிடும். அது நமக்கு பிரச்சனையும் வரக்கூடும். இப்படி இருக்கும்போது நாம நிறைய நிறைய பேர் வந்து நிறைய விதமா ஹெல்த் டிப்ஸ் கொடுப்பாங்க. ஹெல்த் டிப்ஸ் எப்படி கொடுப்பாங்க? நீங்க காலையில எழுந்திரிச்சோன்னா நிறைய தண்ணி குடிங்க, மோஷன் போயிடும். நீங்க வந்து காலையில எழுந்திரிச்சோன்னா ஓடுங்க, அப்படி இல்லைன்னா மூச்சு பயிற்சி செய்யுங்க. நுரையீரல்ல மூச்சு காத்து நல்லா ஃபுல்லாகி பெருங்குடல், ஏன்னா ரெண்டுமே காற்று மூலகம். அப்போ பெருங்குடலுக்கும் காற்று நிறைய கிடைக்கும் போது மோஷன் கரெக்டா போயிருக்கு. அதாவது நான் ஏன் மோஷனை தேர்ந்தெடுத்தேன்னா அது வந்து காலை கடன், அதை கொடுத்தே ஆகணும். அதை கொடுக்கலன்னா நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப கெட்டு போயிடும். உடம்புக்கு வியாதி வர்றதுக்கு அது ஒரு பெரிய ஒரு வழியா இருக்கும். இப்ப உதாரணமா யாருக்கு ஹெல்த் டிப்ஸ் நம்ம கொடுக்கலாம், யாருக்கிட்ட ஹெல்த் டிப்ஸ் நம்ம கேட்கலாம் அப்படின்னாச்சுன்னா உடம்புனுடைய சூட்சமத்தை நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கலாம். இது யாருக்கு தெரியும்? டாக்டர்ஸ்க்கு தெரியும், தெரபிஸ்டுக்கு தெரியும், ஹீலர்ஸ்க்கு நல்லா தெரியும். இந்த 3 பேர்த்துக்கிட்ட நம்ம கேட்கலாம். நான் என்ன பண்ணணும், எனக்கு இப்படி இருக்கு உடம்புக்கு, எனக்கு இந்த தொந்தரவு எல்லாம் பண்ணுது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம தாராளமா கேட்கலாம். இப்ப உதாரணமா ஒரு காரியம் சொல்றேன். உதாரணமா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அது என்ன மெசேஜ் அப்படின்னா, ஒரு ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸை கேட்டு கேட்டு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப அது ரொம்ப சிரிப்பா தான் அதை பேசுறாங்க. ஆனா அவங்க எந்த அளவுக்கு இதுல பாதிச்சிருக்காங்கன்றது நம்ம எல்லாத்துக்கும் புரிய வரும். இதை கவனமா கேளுங்க. ஒரு ஒரு மீறி போச்சுன்னா இது ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான், சாரி 2 நிமிஷம் ஆடியோ தான், கேளுங்க. பத்தி சொல்றீங்கன்னா கிளம்பி எல்லாரும் அட்வைஸ் பண்ணி ஆரம்பிச்சா பாருங்க. ஆளுக்கு ஆளு கிளம்பி எல்லாரும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சா பாருங்க. அன்னைக்கு பிடிச்ச சனிதான் 7ஆம் நாட்டு சனியாவது மனுஷனுக்கு ஆயுச 3 தரத்துக்கு மேல வரமாட்டான். அப்படியே 3 தரம் வந்தாலும் 7 வருஷம் முடிஞ்சு போயிட்டு 30 வருஷம் கழிச்சுதான் திரும்ப வருவான். 7 வருஷம் 3 நடக்கலாம். ஆனா இந்த ஹெல்த் அட்வைஸ்ங்கிற பேர்ல ஆளுக்கு அடிக்கிற கூத்தரிக்கை அப்பா இப்படி காத்தாலே எழுந்த உடனே வெறும் வயத்துல
முதல்ல ஒரு டம்ளர் ஜலம் குடிக்கணும்னு சொன்னான். சரி குடிச்சோம். அப்புறம் 2 டம்ளர் வெந்நீர் தான் குடிக்கணும்னா சரி குடிச்சேன். அப்புறம் இல்ல வெறும் வெந்நீர் இல்லை, அதுல அரை மூடி எலுமிச்சை மரத்தை பிடிச்சு சொட்டு தேன் விட்டு குடிக்கணும்னா சரின்னு குடிச்சேன். அப்புறம் அதுல ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டு குடிச்சேன். ரொம்ப நல்லதுன்னா சரி குடிச்சேன். ஆனா இப்போ காத்தால நான் ஜலம் குடிக்கிறதையே விட்டுவாச்சு. இது ஆச்சா. அப்புறம் வாக்கிங் போகலாம்னு பார்த்தா முதல்லயே வேகமா நடக்கக்கூடாது, மெதுவா நடந்து அப்புறம் வேகத்தை கூட்டி மறுபடியும் முடிக்கிறதுல மொள்ளன்னு நடக்கலாம்னா சரி நடந்தேன். வெறும் வாக்கிங் பண்ணா போறாது, 8 போட்டு நடக்க சொன்னா சரி நடந்தேன். அதனால பலன் பல மடங்கு பெருகும்னு சொல்லி நீண்ட நேரம் இருந்தவனை எடுத்து 8 போட்டு தலை சுத்த வச்சு அதனால வாக்கிங்க்கும் ஒரு புல் ஸ்டாப் வச்சாச்சு. இதாச்சா. காப்பி டீ தொடப்படாதான், பால் நிறைய சேர்த்துக்கப்படாதான். நாம ஆரோக்கியமா ஆயுசோட இருக்கோம்னா கசப்பா கடுங்காப்பியோ இல்ல கிரீன் டீயோ சர்க்கரையோ போடாம குடிக்கலாமா. அதுக்கு நான் ஒருமையா இருந்துருவேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை கூடாது, ப்ரௌன் பிரெட் கார்ன் ஃபிளாக்ஸ் இதான் பெஸ்ட். பொங்கல் மாதிரி ஹெவியா சாப்பிடக்கூடாது, பூரிக்கூடாது, இந்த மேல கூடாதுன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்டுக்கும் பிரேக் போட்டு நிறுத்தியாச்சு. அச்சா. இப்போ மத்தியான போஜனம் நிறைய சாதம் சாப்பிடாம அறகுறையா வேக வச்ச கறிகாய் கீரை இல்லைன்னா மைதா பொரிச்ச கூட்டு, அதிகமா உப்பு பிடிக்காம எண்ணெய் சேர்க்காம நிறைய சூப்பு வெஜிடபிள்ஸ் சலாடு சேர்த்துக்கலாம்னு சொன்னா சரி அப்படியே செய்வேன். உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேனை சேம்பு பூமிக்கு அடியில் வளர்கிற நல்ல வஸ்து என்ன படலாம். தயிர் அதுவும் கெட்டியாப்படலாம், ரைஸ் வாட்டப்படலாம். சரி சாயந்தரம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னா எல்லாருக்கும் பிடிச்ச கேசரி பஜ்ஜி போண்டா உளுந்த வடை வகையா முறுக்கு தக்காளி உப்பு சீடை குழம்புகள் பக்கோடா அதிரசம் திருப்பா அல்வா விளைச்சல் இதெல்லாம் ஒண்ணுமே மனோகரம் ஒரு மைசூர் பாகு ஒண்ணுன்னா கடல் பருப்பு மாநாடு பூந்தி லட்டு குஞ்சாராடு குலோப்ஜாம் ஜாங்கிரி ரசகுல்லா எள்ளுருண்டை மோதகம் உப்மா பாட்டுக்காய் இத்தியாதி கடலமாவு எண்ணெய் பட்சணம் சமாச்சாரம் எல்லாம் படலாம். கடலா விதவிதமா பழங்களை அழகா நறுக்கி ஒரு பெரிய பவல்ல வச்சுட்டு குரங்கு அணில் கிளி மாதிரி பொரிச்சு ரசிச்சு ருசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். உப்பு போடாம அல்லது ரொம்ப கொஞ்சமா போட்டு சுண்டல் வேணா திங்கலாம். மொத்தம் சாயங்காலம் நொறுக்கு தீனிக்கு கோவிந்தா போட்டாச்சு. திருப்தியாட்டா. அப்புறம் ராத்திரி ரொம்ப பசிச்சா மட்டும் ஏதாவது லைட்டா சாப்பிடலாம். அதுவும் சாதம் விடாதே. போறது வேணுமானா 2 சுக்கா ரொட்டி பருப்பு ஜலத்தை முக்கி சாப்பிடலாமா. எப்படி இருக்கு. அப்புறம் ராத்திரி பால் குடிக்கப்படாதான், போனோம்னா ஒரு டம்ளர் வெண்ணெய் எடுத்த மோர் குடிக்கலாமா. அதுக்கப்புறம் தூங்குறதுக்கும் தடா, இடது பக்கம் தான் ஒரு கிழிச்சு படுக்கணும், அப்போதான் இதயம் இயல்பா இருக்கும்னு சொன்னான். சரி படுத்தேன். அப்புறம் வலது பக்கம் ஒரு கிழிச்சு படுத்தாதான் கொழுப்பு இயல்பா மாற்றம்னு சொன்னான். சரின்னு படுத்தேன். அப்புறம் மல்லாட்டா படு, அப்போதான் பார்க்கிங் சொன்னா அல்ல அது சரி மாதிரி எல்லாம் வராதுன்னா சரி படுத்தேன். இல்ல கூட படிச்சுக்கிட்டு நல்லது சொன்னான். சரி படுத்தேன். நானும் மொத்தம் 6 மணி நேரம் ஆகலாம். தூக்கமும் அப்படியாக போயே போச்சு. இப்ப இந்த முடிவுக்கு எதுவுதான் சாப்பிடாம ஆரோக்கியமா ஆயுசோட இருந்து ஒண்ணும் வீட்டுல வேணாம், எந்த சொத்து திங்கணும், விதி இருந்தா சாகனமே எனக்கு பிடிச்சது. இப்ப வேணா எவ்வளவு வேணா சாப்பிட்டு சந்தோஷம் தான். எப்போதும் ஒரு ஜாலியோ ஜிங்கானாக பிரியா எனக்கு பிடித்த பாட்டை பாடிந்து ஓவியங்கள் இருக்கேன்டாப்பா. ஒரு பிராத ஹெல்த் அட்வைஸ் யாருக்கு வேணும். அடுத்த தடவை இந்த ஹெல்த் அட்வைஸை கண்டால் சகல ஜமக்காலம் கையில ஜமக்காலமும் கட்டையுமா காத்துல இருக்கு. எவ்வளவு மட்டும் என் முன்னாடி உன் கடனை வரமானதுன்னு கேட்டா அவன்னு சொன்னாரா, டக்குன்னு யோகிக்காம இந்த பகல்கள் எல்லாம் வெறும் வயிற்றுல குடிச்சு ட்ரை பண்ண 10-15 வயது நான் கேட்க தோணுது. என்னவோ போடுற மாதவா, இந்த பகவானும் நம்ம முன்னாடி வர்ற மாதிரி தெரியல, இந்த பயல்களும் நம்மை விடுற மாதிரி தெரியல. திருச்செங்க சொல்றாங்க. எல்லாரும் இந்த வாய்ஸ் மெசேஜ் நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெசேஜ்ல இந்த வாய்ஸ் மெசேஜ்ல கேட்கும்போது யாருக்கெல்லாம் சிரிப்பு வந்தது, யாருக்கெல்லாம் சிந்திக்க தோணுச்சு, சிரிப்பு கடந்து சிந்திப்பு யாருக்கெல்லாம் வந்தது. எனக்கு சிரிப்பு வந்தது, சிந்திக்க வச்சது. எனக்கு என்ன சிந்திக்க வச்சதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு என்ன சிந்திக்க வச்சதுன்னா,
தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு எண்ணம் உண்டு. அதாவது நம்ம நாளைக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படி எந்த ஒரு பிளானுமே இல்லைனாலும் தூங்கி எழும்புனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணலாம், இந்த 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 வழியில வேலைக்கு போகலாம், வேலைக்கு போய் இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யலாம், இந்த காரியங்களை எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இது போக ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும். அது நல்ல வழியிலையும் இருக்கலாம், தீய வழியிலையும் இருக்கலாம். அதை நம்ம ஒரு காலம் டயக்னைஸ் பண்ணவே முடியாது. தனிப்பட்ட ஒரு மனுஷரை நம்ம ஜட்ஜ் பண்ணவும் கூடாதுன்னு வேதம் சொல்லுது. இப்படி இருக்கும்போது தனிப்பட்ட ஒரு மனிதர் உடலுடைய சூட்சமம், எந்த விதமான உடலை பற்றின எந்த ஒரு அறிவும் இல்லை, அவங்களுக்கு சாதாரணமா ஒரு இருமல் வருது. சொல்லுங்க மேடம். அப்ப சாதாரணமா ஒரு இருமல் வருது, இவங்களுக்கு உடம்பு பற்றின எந்த காரியமும் தெரியல. இவங்க உடம்ப பற்றின எந்த ஒரு அறிவும் இல்லாத இன்னொரு மனுஷரிடத்துல போய் எனக்கு இப்படி இருக்கு, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு 4 குறுமிளகா வாயில போட்டு அந்த உமிழ்நீரை முழுங்கிட்டே இரு. சொல்லுங்க சார். கமலா ஸ்ரீ ஈஸ்வரன். வாழ்க நமுடன்யா. ஆமா சொல்லுங்க. ஒருத்தர் ஒன்றும் சொல்லலைங்கய்யா, நீங்க கன்னியூ பண்ணுங்கய்யா. ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்களா, அதனாலதான் நிறுத்துறீங்க. அதை நீங்க கவனிக்காதீங்க ஐயா, கடைசியா நம்ம கேட்டுக்கலாம் டவுட் எதுனா. சரிங்க. அப்போ இந்த 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 2 பேர்த்துக்கும் எந்த விதமான உடலை பற்றின எந்த ஒரு இதுவும் கிடையாது. இவங்க 2 பேரும் உடலுக்குண்டான காரியங்களை பேசிக்கிறாங்க. அப்போ 4 குறுமிளகை போட்டு அந்த ஊற வச்சு அந்த உமிழ்நீரை முழுங்கிட்டே இரு அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் அவருக்கு தொண்டையெல்லாம் புண்ணாயிருது இந்த குறுமிளகை சாப்பிட்டு. அப்போ இவர் சொன்ன மருத்துவம் இங்க என்னாச்சு, இன்னொரு பிரச்சனைய கொண்டு வந்துருச்சு. உதாரணமா நான் இருக்கேன், எங்க அப்பா இருக்காரு, என் தம்பி இருக்கான். எனக்கு காலையில எழும்புனோடனே பல்லு துவக்கிட்டு முகம் கழுகிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சா மட்டும்தான் எனக்கு மோஷன் போகும். இது என்னுடைய எண்ணம். ஆனா எங்க அப்பாவுக்கு காபி குடிச்சாதான் மோஷன் போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. என் தம்பிக்கு 3 கிலோமீட்டர் ஜாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மோஷன் போகன்றது அவனுடைய எண்ணத்துல இருக்கு. இப்போ நான் என்னதான் தெரபிஸ்டா இருந்தாலும் ஒரு நாள் அவன் வந்து என்கிட்ட கேட்கிறான், எனக்கு மோஷன் போக முடியல, ஏதோ சம்திங் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கும் போது நான் அவங்ககிட்ட கூப்பிட்டு நீ காலையில தூங்கி எழுந்திரிச்சோன்னு 1/2 லிட்டர் தண்ணி குடி, உடனே சரியாயிரும் அப்படின்னு என்னுடைய என்னுடைய அதாவது என்னுடைய உடம்பு வாகுக்கு உண்டான ஒரு அன்றாட வாழ்க்கை முறைகளை நான் அவனுக்கு சொன்னேன்ற பட்சத்துல அவன் அதை செய்வான். ஆனா கண்டிப்பா அது சக்சஸ் ஆகாது, அது வந்து கண்டிப்பா அவனுக்கு சரியாகாது. இப்போ இந்த மாமியாவது கொஞ்சம் டீசென்டா திட்டினா அப்படி, நம்ம பசங்க நம்ம ஆட்கள் எப்படி நம்மளை திட்டுவாங்க, கண்டிப்பா ஒரு மோசமா திட்டிடுவாங்க. அப்போ இது என்னன்னா நம்ம ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு வாகு இருக்கு, அந்த ஒவ்வொரு வாகுக்கும் எண்ணம் தான் காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எண்ணம் தான் காரணம். இதை வந்து நம்ம இறையாண்மை பயிற்சியில நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம். நான் இதை பத்தி ரொம்ப இன்வால்வ் ஆகி பேசணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நம்ம எண்ணம் தான் நம்முடைய வியாதிக்கு காரணம். முதல் காரணம் வியாதிக்கு காரணம் எண்ணம் தான். அப்ப இந்த எண்ணத்தை நாம ரொம்ப ரொம்ப நிதானத்தோட செயல்பட ஆரம்பிக்கணும். ஒருவேளை நமக்கு வியாதின்னு வரும்போது நல்ல ஒரு டாக்டர் கிட்டயோ அல்லது தெரபிஸ்ட் கிட்டயோ ஹீலர்கிட்டயோ நாம முதல்ல பேசணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு தொந்தரவு பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆர்கனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புல இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிருக்கும். இப்ப நம்ம டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போய் கேட்கும்போது வயிறு வலிக்குதுன்னு கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க, மோஷன் போனீங்களான்னு கேட்பாங்க, கொமட்டுதான்னு கேட்பாங்க, அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்டா செரிமானம் ஆகுதான்னு கேட்பாங்க, நைட்டு படுக்கும்போது சுடுதண்ணி குடிச்சீங்களான்னு கேட்பாங்க. அதாவது ஒரே ஒரு வயிற்று வலிக்கு கிட்டத்தட்ட 15 கேள்வியில இருந்து 20 கேள்வி வரை கேட்டுருவாங்க. இந்த 20 கேள்விக்குள்ளதான் எந்த ஆர்கன்ல பிரச்சனை இருக்குன்றத அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஒருவேளை 20 கேள்வியிலையும் அது பிடிமானம் ஆகலைன்னு பிடிபடலன்னு சொல்லும் போது டைரக்டா போய் ஸ்கேன் எடுத்துருங்க. ஒண்ணு லிவர் ஸ்கேன் எடுங்க, இல்லாட்டா கால் பிளாடர் ஸ்கேன் எடுங்க, இல்லைன்னா இன்டெஸ்டைன் ஃபுல்லா
ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் ஃபுல்லா ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப இது வந்து நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு காண ஒரு அருமையான வழி. இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாமி, இந்த அம்மா வந்து ஒருத்தர், அதான் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் நம்ம போய் ஒரு இது கேட்கறது, இதுக்கு என்ன பண்றீங்க, அதுக்கு என்ன பண்றீங்க, முடி கொட்டுது, எனக்கு என்ன பண்றீங்க. இப்படி ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க இந்த காலத்துல. நான் சொல்றது இந்த 2025ல 1 மாசத்துக்கு முன்னாடி யாரோ சொல்லி தலைக்கு பூச்சி மருந்து போட்டிருக்காங்க, முடி பூரா கொட்டி போச்சு. யாரோ சொல்லி தலையில பொடுகு தொந்தரவு, பேன் தொந்தரவு அதிகமா இருக்கு, இதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டதுக்கு ஏதோ பாட்டி வைத்தியம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பூச்சி பவுடர், அதான் அந்த எறும்புக்கு எல்லாம் போடுவோம்ல, வெள்ளைய ஒரு பவுடர் நம்ம போடுவோம்ல, நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். அந்த பவுடரை தலை ஃபுல்லா போட்டு துணியை கட்டிக்க, கரெக்டா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குளிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது, இவங்க போய் 10 நிமிஷம் கழிச்சு குளிக்கும் போது முடி பூரா ஒவ்வொன்னா கண்டு அங்கங்கேயே இருக்க முடி பூரா கொட்டி போச்சு. அப்ப இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சர் ஆனது. இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும். நம்ம நம்ம பார்க்க போற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். தொடுவர்மம் நம்ம இந்த மாற்று மருத்துவத்துல ராஜான்னு சொல்லலாம். இதுதான் முதல்ல உருவானது. இந்த தொடுவர்மத்தை உருவாக்குனது யாரு அப்படிங்கிற அந்த வரலாறுக்குள்ள நம்ம போகும்போது, இத தேராய சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய 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 அந்த காலகட்டங்கள்ல வாழ்ந்த ஒரு தேராய சித்தர்ன்றது வர்மங்கள் மூலமா நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். மருத்துவ ரீதியா அற்புதங்களை நிறைய செஞ்சிருக்கிறார். இவரை பிடிச்சு இவர் யாருகிட்ட கத்துக்கிட்டார் அப்படிங்கும் போது அகத்தியர் வராரு. அதாவது நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மருத்துவர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கீழே நிறைய தரப்பட்ட மனுஷர்கள், மருத்துவம் பாக்குறவங்க நம்ம பொதுவா மருத்துவர்னு சொல்லுவோம். அப்படித்தான் அகத்தியர்ன்ற அந்த வார்த்தைக்கு அந்த காலத்துல மருத்துவர்னு பொருள். அப்ப அகத்தியர்ன்றவங்க பல பல பேட்சா இருந்திருக்கிறாங்க, ஒவ்வொரு குரூப்பா இருந்திருக்கிறாங்க. அவர் ஒரு டாக்டர். இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல KMCH இருக்குன்னா அங்க இருக்கிறவங்க டாக்டர்ஸ் தான். கேஜி இருக்குன்னா கேஜியில் இருக்கிறவங்க டாக்டர்ஸ் தான். ராமகிருஷ்ணா இருக்குன்னா ராமகிருஷ்ணால இருக்கிறவங்க டாக்டர்ஸ் தான். GH இருக்கிறவங்க டாக்டர்ஸ் தான். அப்போ இந்த மாதிரி இருந்தவங்களை அகத்தியர்னு சொல்லியிருக்கிறாங்க, அகத்திய மாமுனிவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த முனிவர்கள் இந்த வர்மத்தை பலவிதமா நிறைய காரியங்களை சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்ப இந்த முனிவர்கள், அதான் அந்த அகத்தியர், அந்த மருத்துவர்களுக்கு யார் கத்துக் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஆழமா நம்ம உள்ள போய் பார்த்தா, ராவண காவியத்துல ராவணனுடைய மருத்துவங்களை நிறைய எழுதி ஓலைச்சுவடிகள்ல பல ஆயிரம் வருஷங்கள், 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஓலைச்சுவடிகள் ஆதாரமா இருக்கு. ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க, இது வந்து முழுக்க ஆயுர்வேதால இருந்து வந்தது, வடநாட்டுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரி, இதுவா அதுவா அப்படின்னு நம்ம போட்டு குழப்பிக்கும் போது, ராமன் வந்து ராவணனை அழிச்சாரு. ராமன் வந்து கடவுளுடைய அவதாரமாகவும், ராவணனை எப்படி அவர் அரக்கனுடைய அவதாரமாகவும் பாவிச்சு நிறைய இது வச்சிருக்கிறாங்க, நிறைய புத்தகங்கள் வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த மருத்துவக்கலை பழங்காலத்துக்கு மூத்தது. அப்ப இந்த மருத்துவக்கலை இவ்வளவு அற்புதமான ஒரு கலை. இந்த கலையில இன்னைக்கு கோடியா செலவு பண்ணி பல புத்தகங்களை படிச்சு விடிய தூங்காம பாஸ் பண்ணி ஒரு டாக்டர் வந்து கிட்னி ஸ்டோனுக்கு ஆபரேஷன் பண்ணி தான் கிட்னி எடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில வர்மத்தை கொண்டு, அதாவது கிட்னியில கை வைக்காம, கிட்னி இருக்கிற இடத்துல கை வைக்காம, முதுகுல கை வைக்காமையே பாதத்திலேயோ அல்லது கால் நரம்பு தண்டுகள்லயோ கை வச்சு அந்த கிட்னி கல்லை எடுத்திருக்கிறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்ன்றத கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா ரிசர்ச் பண்ணி இது யாருதான் கண்டுபிடிச்சது அப்படின்னு ஒரு குரூப்பே இருக்கு. அந்த குரூப்ல நானும் ஒரு மெம்பர். அவங்க எல்லாத்த விட ஒரு பெரிய பைத்தியாரன்னு வச்சுங்க. எல்லாத்தையும் தேடி இன்னார்தான் வச்சிருப்பாங்களா, ஒருவேளை அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களா, இல்லைன்னா இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய ஆசான் வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொன்னார். தம்பி, அரளி விதைய அரைச்சு சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார். இறந்து போயிருவோம். உடனே மருத்துவம் பார்த்தா தப்பிச்சு, மருத்துவம் விட்டுருங்க, இறப்பமா உயிரோடு இருப்போமா அப்படின்னு கேட்டார். அப்ப அரளி விதையை அரைச்சு குடிச்சோம்னா கண்டிப்பா நம்ம இறந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த இடத்துல 2 கேள்வி வைக்கிறாரு.
ஒண்ணு, அந்த காலத்துல நான் சொல்றது மனுஷர் தோன்றி இந்த அரளி விதைய முதலா தொட்டு ஒரு ஆள் சாப்பிட்டு இறந்து போயிருந்தா இன்னொரு மனுஷன் பார்த்து இத சாப்பிட்டா இவன் இறந்துருவான் அப்படிங்கிற காரியத்தை எழுதி வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஆள் பக்கத்துல இருந்து இந்த அரளி விதைய சாப்பிட்டீன்னா நீ செத்துருவ அப்படின்னு சொன்னது கடவுளா இருக்கணும் இல்லையா? சரி, நீங்க உங்க முகம்லாம் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், பரவாயில்ல. அப்ப இந்த அரளி விதைய ஒண்ணு சாப்பிட்டு இறந்ததுனால இந்த மருத்துவம் பிறந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா கடவுள் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்துருக்கணும். இதை சாப்பிட்டா இறந்துருவீங்க, அங்க போனீங்க அந்த மிருகம் பொல்லாதது, இந்த மரம் இப்படி ஒரு பாய்ச்சல் நிறைந்தது, இந்த காய்கறிகளை நீங்க சாப்பிடலாம், இந்த காய்கறிகள் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவை எங்கேயோ ஒண்ணு கொடுத்துருக்கணும். இந்த கேள்வி எப்படி போகும்னு கேட்டாச்சுன்னா, முட்டையில இருந்து கோழி வந்ததா, கோழியில இருந்து முட்டை வந்ததான்ற மாதிரி ஒரு ஒரு மண்டையே வெடிக்கிற மாதிரி உள்ள ஒரு கேள்வி. எது எப்படியோ நமக்கு தேவையானது இங்க நடக்குதா, வர்மத்தை போடும்போது உடல்ல சுகம் கிடைக்குதா அப்படிங்கிறது இங்க நமக்கு முக்கியமானது. இப்போ வர்மத்தை போடும்போது நமக்கு உள்ளுக்குள்ள வர்மம் வேலை செஞ்சு அந்த சுகத்தை நமக்கு கொடுக்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு புரியாத புதிர்தான். அதனாலதான் வேர்ல்டு ஹெல்த் கவுன்சில் நம்மளை நிராகரிக்கவும் இல்லை, நம்மள சேர்த்துக்கவும் இல்லை. இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் மாற்று மருத்துவத்தை அப்படியே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆச்சரியத்தோடையும் ஒரு பயத்தோடையுமே தான் பாட்டுருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஆசான்கள் எல்லாத்தையும் நம்ம போய் கேட்டோம்னா அவங்க நம்ம பின்னாடி வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சீங்கன்னா நாங்க உங்க பின்னாடி பக்கபலமா நிற்போம். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ இவங்க கிட்ட அதுக்கு விட இல்லை. இந்த வர்மம் எப்படி வேலை செய்யுது, இந்த வர்மத்தை தூண்டும் போது எதோட எது போய் இணைஞ்சு எதோட உதவினால பிரச்சனை அங்க சரியாகுதுன்ற பதில் இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய தலை சிறந்த ஜாம்பவான்களா இருக்கக்கூடிய வைத்தியர்களிடத்திலேயே அந்த பதில் இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யறோம், இது யார்கிட்ட இருந்துதான் வந்தது? ராவணங்கிட்ட இருந்து வந்து ராவண ஒரு அரக்கன் ஒரு சாத்தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு சொல்லியாச்சுன்னா அப்ப அத்தனை ஓலைச்சுவடிகளையும் எடுத்து நம்ம படிக்கும் போது இன்னைக்கு ராவணனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய மனுஷர் இருக்கிறாங்க, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. இந்த போட்டோல இருக்கிறவர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இவர் வந்து கன்னியாகுமரியில இருக்காரு, நாகர்கோயில்ல குளித்துறைன்ற ஊர்ல இருக்காரு. இவர்கிட்ட நம்ம அதாவது கிட்ட ஒரு ரூம் ஃபுல்லா ஒரு ஓலைச்சுவடிகள் வச்சிருக்காரு. அந்த ஓலைச்சுவடிகளை ஒவ்வொரு நாளும் படிச்சு இன்னைக்கு அவர் நிறைய வயதாயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 வருஷத்துல அவர் இருப்பாருன்னு தெரியல. ஆனா அவருடைய அவர் என்ன சொல்றாருன்னா, இது பூரா ராவணன் எழுதி கொடுத்தது. இந்த புத்தகத்தை பாருங்க, இது பூரா ஓலைச்சுவடியில இருந்து எடுத்த புத்தகம் தான். எவ்வளவு பெரிய புத்தகம் பாருங்க. இது பூராமே மங்கையர் மலர், இது என்னது, ராவணன் எழுதிய மங்கையருக்கான மருத்துவம், தெரியுதுங்களா? ரைட். இந்த மாதிரி பல நூல்களை இந்த ஐயா ஒருத்தர் மட்டுமே எழுதியிருக்காரு. ராவண சுகாதார களஞ்சியம், ராவண தமிழ் மருத்துவம். இதுல பியூட்டி என்னன்னா, இதுல ரொம்ப அழகு என்னன்னா, ராவண ஒரு அரக்கன், அவன் வந்து நல்லவன் கிடையாது, மனுஷர்களை கொன்னான் அப்படின்னு சொன்ன அந்த நபர் மங்கையருக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம், அருமையான புத்தகம். நீங்க சான்ஸ் கிடைச்சுன்னா அது நெட்ல கிடைக்குமான்னு தெரியல, வாங்கி படிச்சு பாருங்க. ஒரு பெண்ணை ஒரு ஆண் இவ்வளவு தூரம் ரீட் பண்ணிருக்க முடியுமா? ஒரு பெண்ணுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைய இந்த வர்மத்தை கொண்டு இந்த அப்படியே நம்ம இந்த பக்கம் திரும்பி ஆயுர்வேதாவை பார்க்கும்போது ஆயுர்வேதால என்ன ஒரு இதுன்னா, இது பூராமே நாங்க எழுதுனது அப்படின்னு சொல்லி அந்த குரூப் சொல்லுது. அதாவது நமக்கு ஆப்பனண்டா இருக்கக்கூடிய அந்த குரூப் சொல்றாங்க. இப்ப நம்ம ஆப்பனண்ட் நிச்சயமா கிடையாது, நான் சொல்றது மன்னிக்கணும், தெய்வம் மன்னிக்கணும். இப்ப ராமனுடைய வாரிசும் நம்ம இந்தியால இருக்கிறாங்க, ராவணனுடைய வாரிசும் இந்தியால இருக்கிறாங்க. இவங்க யாருமே அன்னைக்கு அவங்க சண்டை போட்டுக்கிட்டது போல நம்ம யாரும் சண்டை போட்டுக்கிறது இல்லை. நம்ம எல்லாருமே ஒரு தாய் மக்களை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஒன்னா தான் புழங்கிட்டு இருக்கிறோம்.
ஆனா வேதத்துல ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு, அறியப்பட்டு வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளியரங்கமாகாத மறைபொருளும் இல்லைன்னு. அப்போ நிச்சயமா ஒரு நாள் இந்த வர்மம் யாரால உண்டாக்கப்பட்டுச்சு, அது கடவுளால உண்டாக்கப்பட்டுச்சா அல்லது கடவுள் ஏவிய மனுஷர்களால உண்டாக்கப்பட்டுச்சா? அரளி விதைய சாப்பிட்டு பார்த்துதான் விஷம்னு கண்டுபிடிச்சாங்களா அல்லது சொல்லி கண்டுபிடிச்சாங்களா? கோழியில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சான்றது நமக்கு அன்னைக்குதான் தெரியும். இன்னைக்கு வரைக்குமே நான் இந்த துறையில ஒரு 15 வருஷமா இருக்கிறேன். 10 வருஷமா இந்த ரிசர்ச்ல இதை யார் கண்டுபிடிச்சிருப்பா, இவ்வளவு அற்புதமான மருத்துவத்தை யார் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு உண்டான விடையே தெரியல. இன்னும் இது ஆழமா தான் போய்கிட்டே இருக்கு. ஆழமா 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 போய்கிட்டே தான் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் லிங்க் ஆனா கண்டிப்பா இருக்கு. லிங்க் கண்டிப்பா இருக்கு. இவங்க பார்த்தாங்க, அவங்க பார்த்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க போனாங்க அப்படின்ற நிறைய காரியங்கள் இருக்கு. 5000 வருஷங்களா இந்த வர்மம் இருக்கு. நம்ம இந்த வர்மத்தை அழகா அந்த காலத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கிற வரலாறுகள்ல நாம படிக்கும் போது சாய்பாபா ஐயா நிறைய வர்மத்தை போட்டு நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு. கிறிஸ்டியன்ல இறைமகன் சொல்லக்கூடிய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவும் நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு. இவர் செஞ்ச அற்புதங்கள்ல 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு ரொம்ப அது டச் ஆனது ஒண்ணு. ஒரு ஒரு கூட்டத்துல ஒரு கோயிலுக்குள்ள போறாரு. அந்த கோயிலுக்குள்ள போகும்போது வாசல்ல இருந்து ஒரு ஒரு பிச்சைக்காரன் நடக்க முடியாம இருக்கான். இந்த நடக்க முடியாத இருக்கிற அவனு தலையை தடவிட்டு, உனக்கு என்ன வேணும், நீ உனக்கு என்ன, என்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. நான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த தலையை தொட்டு எந்திரிச்சு நடன்னு தான் சொல்றாரு. இந்த இடத்துல இது இறை செயலா அல்லது மருத்துவ செயலாங்கிறது நிச்சயம் தெரியல. இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் அடையாளம் செய்யறாரு. இப்ப இன்னொரு அற்புதங்களை நஷ்டப்பட்டது ஒரு ஸ்திரீ. நீர்க்கோவை வியாதினா நம்ம சைனஸ், மைக்ரைன் சைனஸ், பெரும்பாடு தன்னுடைய எல்லா சொத்தையும் வித்து வைத்தியம் பண்ணி அது சரியாகாம ஒரு மூலையில, அதாவது எல்லா சொத்தையும் வித்துட்டாங்கன்னு சொல்லியாச்சுன்னா அவங்க ஏழையாயிருவாங்க இல்லையா? அப்ப ஏழையா இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரி நிலைமையில இருக்கக்கூடிய அந்த ஸ்திரிய இவர் பாக்குறாரு. இவர் பார்த்து இவர் நேரம் போறாரு. அந்த அம்மாவை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. ஏன்ட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அப்ப நான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் பயங்கர மோசமான கஷ்டத்துல இருக்கேன், என் தலைவலி தாங்க முடியல, மூக்குல தண்ணி ஒழுகிட்டே இருக்கு, உடம்பு டீஹைட்ரேட் ஆகுது, உப்பு சத்து போகுது, லிவர், அதாவது இதான் சைனஸ்குள்ள இருக்கக்கூடிய மருத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். லிவர் சூடாகுது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதுவுமே ஓட மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லும் போது இவர் ஒண்ணுமே இல்ல, திருப்பியும் தலையில ஒரு இடத்துல இப்படி தொடுறாரு. அந்த தொடுதல் வர்மத்துல இயங்குதா இல்ல கடவுளுடைய பெரிய கருணையினால இயங்குதான்னு இன்னைக்கு இருக்கிற அதே குழப்பம்தான். ஒரு 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 பிரச்சனைன்னு வராரு, வர்மத்தை நம்ம ஸ்டிமுலேட் பண்றோம், அவருக்கு சரியாகுது, நமக்கு ஃபீஸ் கொடுத்துறாரு, அவரை போயிடுறாரு. ஆனா அவரு போய் என்ன சொல்லுவாரு, அந்த இடத்துக்கு போனேன், அந்த தெரபிஸ்ட் கிட்ட நான் போனேன், ஒரே நாள்ல கிட்னி வெளியே வந்துருச்சு, ஆபரேஷன் பண்ணணும் டாக்டர் சொன்னாங்க. உண்மையா சொல்றேன், அந்த தெரபிஸ்ட் கிட்ட நீங்க கேட்டீங்கனாலும் வேண்டாம், 15 வருஷமா இந்த துறையில நான் இருக்கேன், ஏன்ட்டு கேட்டீங்கனாலும் அது எந்த பவர்ல போய் அங்க கரைஞ்சதுன்னு என்னால சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடிஞ்சா வேர்ல்டு ஹெல்த் கவுன்சில்ல நம்மளும் ஒரு மெம்பர், நம்மளும் டாக்டரேட் வாங்கிடலாம், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்தலாம். அப்போ இது முழுக்க ஒரு பெரிய ஒரு இறை சக்தியினால உண்டாகக்கூடிய ஒரு மருத்துவம். இந்த இறை சக்தி நிறைந்த ஒரு மருத்துவத்தை நாம ஒருத்தருக்கு செய்யும் போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும்னு சொல்லியாச்சுன்னா, நியூட்ரலா இருக்கணும், ரொம்ப தூய்மையானதா இருக்கணும். நல்லா நீங்க வரக்கூடிய காலத்துல நீங்க ஒரு தெரபிஸ்டுக்கு படிக்கலாம், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி தெரபிஸ்ட் ஆகலாம், இல்ல அக்குபஞ்சர் ஹீலரா மாறலாம். எப்படி இருந்தாலும் அந்த தெரபிஸ்ட் ஒரு பேஷண்ட் நம்ம ஒரு ட்ரீட் பண்றோம், அவங்கள நம்ம தொடுறோம், அல்லது அவங்க கிட்ட நம்ம ஏதாவது ஒரு
ஒரு ஒரு ஒரு வர்மத்துல ஒரு 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 சூட்சுமத்தை போடுறோம் அப்படிங்கும் போது ஆஸ் அ தெரபிஸ்டா நம்முடைய உள் மனசு ரொம்ப தூய்மையானதா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது, பெருமையும் பொறாமையும் ஆகவே ஆகாது. ஏன்னா இதை என்னுடைய ஆசான் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது சொன்ன பிரதான ஒரு கட்டளை. நீ ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு குணமாயிரும். அந்த அது நிமித்தம் கிடைக்கக்கூடிய ஒரு கணத்தை நீ இறைவனுக்கு தான் கொடுக்கணும், கடவுளுக்கு தான் நீ கொடுக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீ ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகல, உனக்கு பக்கத்துல இருக்கிற தெரபிஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு அவங்கள பார்த்து நீ பொறாமப்படக்கூடாது. இப்போ இந்த பெருமையும் பொறாமையும் ரெண்டும் சேர்ந்து இறைவன் என்னோட வைத்திருக்கிற அந்த மருத்துவ தொடர்பை துண்டிக்கிறதுக்கு ரொம்ப இதா போயிடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா இப்ப கடைசியா நம்ம வர்மத்துக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். வர்மத்தை பற்றின ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஒரே நிமிஷம், ஒரு முக்கியமான ஒரு கிளைண்ட் ஒருத்தர் கூப்பிடுறாரு, அவர்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டு மேடம் ப்ளீஸ். சரிங்க. சாரி மேடம், சாரி. நம்ம வர்மத்தை எளிதா இயக்கக்கூடிய வர்மங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எந்த அளவு அழுத்தம் கொடுக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு காலிங் பெல்ல அமுத்தி விடும்போது போயிட்டு வர பிரஷர் தான் ஒரு மாத்திரை அளவு. ஒரு 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 காலிங் பெல்ல நம்ம அமுத்தி பாதி நிலைமையில இருந்ததுன்னா அது 3/4 மாத்திரை அளவு. அமுத்தவே முடியல அப்படிங்கிறது அரை மாத்திரை அளவு. நீங்க இந்த 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 சந்தேகத்தை திருப்பி யாருக்காவது புரியலன்னா நான் உங்களுக்கு விலகி சொல்றேன். முதலாவது முத்துத்தாமரை வர்மம். இந்த வர்மம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய குதிங்கால் இருக்கு இல்லைங்களா, நம்ம குதிங்கால் இருக்கு, இது குதிங்கால்னு வச்சுங்க. இந்த குதிங்கால்ல ஒரு மேடு இருக்கு இல்லையா, இந்த மேட்ல ஒரு மேட்டினுடைய மேடு, அந்த மேடு இறங்கணும்னு இருக்கக்கூடிய அந்த பள்ளம், அந்த பள்ளத்துல இது முத்துத்தாமரை வரும்னு சொல்லுவாங்க. 2 கட்ட விரல்களை வைத்து 3/4 மாத்திரை அளவு அழுத்தம் கொடுக்கணும். இது யாருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இதயம் சுருங்கி விரிகிற தன்மை இல்ல, ஒருவேளை லோ பிரஷர் லோ சுகர் ஆச்சுனாலும் இந்த தொந்தரவு வரும், இவங்களுக்கு பல்ஸ் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த வர்மத்தை நம்ம போட்டோம்னா, அதாவது இது கால் வச்சுங்க, இது நம்ம கால், இது நம்ம பாதம், சரிங்களா, இது நம்ம பாதம். இந்த பாதத்தை இப்படி பார்த்து வச்சு இந்த அந்த மேடு, இந்த குதிங்காலுடைய மேடு, அந்த ஹீல்னு சொல்லக்கூடிய அந்த மேட்டினுடைய ஒரு விரல் மேல, அந்த மேடு இங்க இருக்குன்னா ஒரு விரல் மேல நடு பகுதி, இது இரட்டை வர்மம், 2 கால்லையும் இருக்கு. இந்த வர்மத்தை நம்ம இயக்கிற முறை எப்படின்னா, ஒரு விரல் மேல ஒரு விரல், அந்த காலை இப்படி பிடிச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். காலை இப்படி பிடிச்சிட்டு இந்த இந்த அழுத்தம், அதாவது நெகம் படக்கூடாது, நெகம் படக்கூடாது, மாறா நெகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சதை தான் படணும். அந்த சதை இப்படி படும்போது 2 விரலை இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், இப்படி வச்சு அரை மாத்திரை அளவு, சாரி 3/4 மாத்திரை அளவு கொடுக்கணும். இந்த வர்மத்துக்கு 3/4 மாத்திரை அளவு கொடுக்கணும். இந்த முத்திரை இருதயம் பலவீனமானவங்களுக்கு
அல்லது சுருங்கி விரியற தன்மை இல்ல, பம்பிங் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, இந்த வியாதிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லியாச்சுன்னா பேஸ் மேக்கர் வைப்பாங்க. அந்த மேக்கர் வச்சதுக்கு அப்புறமா ஹார்ட் வந்து நல்லா பம்பிங் ஆயிரும். ரெண்டாவது வர்மத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இப்ப சொல்ல போறது எல்லாமே உங்களுக்கு எளிதா இயக்கக்கூடியது. இது யார் வேணா இயக்கலாம். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இது வந்து யார் வேணா இயக்கலாம். நான் சொல்றது தப்பா இயக்குனா கூட இதனால எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது. தொடு வருமத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமானது. இந்த இப்ப நான் சொல்ல போற புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா புளிமுத்து அடங்கல். சரிங்களா? புளிமுத்து அடங்கல். இந்த அடங்கல் எங்க இருக்கு அப்படின்னா கால் கட்டை விரலினுடைய மேல் பகுதி. நல்லா பாருங்க, கால் கட்டை விரலுடைய மேல் பகுதியில இந்த நக விளிம்புக்கு மேல் கோட்டுல, இந்த நக விளிம்புக்கு மேல் கோட்டுல மைய பகுதி, நடு பகுதி, அந்த பகுதி. இந்த வர்மம் வந்து இரட்டை வர்மம், 2 கால்லயும் உண்டு. இந்த கால்ல இவங்களுக்கு நம்ம முழு மாத்திரை அளவு நம்ம கொடுக்க வேணும். எப்படி அப்படின்னா இது கால்னு வச்சுங்க, இது கால். சரியா? இப்ப நம்ம இந்த இடத்துல அந்த நெகை இருக்கு, அந்த நெகக்கண்ணுக்கு மேல் தோல்ல நடு பகுதி, மைய பகுதி, அந்த கட்ட விரலுடைய நகத்துக்கு மேல் தோல்ல நடு பகுதி, இந்த விரல முழு மாத்திரை அளவு கொடுக்க வேணும். ஒரு காலிங் பெல்ல நம்ம எப்படி அமுத்தி விடுறோமோ அந்த பிரஷரை அந்த இடத்துல கொடுக்க வேணும். இது எப்படி கொடுக்க வேணும்னா 2 விரல்களையும் 2 கால்களையும் இப்படி பிடிச்சு இப்படி அமுத்தி மனசுல 10 எண்ணணும். 10 வந்து எப்படின்னா வாட்சோட டைம் கணக்கு. 1 2 3 4 அப்படி 10 கவுண்ட் நம்ம கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையில மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறவங்களும் அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்துக்குவாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, அவங்க வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, சாப்பிடாததுனால மயங்கிட்டாங்க, இல்லைன்னா லோ பிரஷர் ஆயிடுச்சு, லோ சுகர் ஆயிடுச்சு, ஹை பிரஷர் ஆயிடுச்சு, எதுவோ என்னவோ எப்பேற்பட்ட மயக்கமானாலும் இந்த மர்மத்தை நாம போடும்போது புளிமுத்து அடங்கல் இந்த அடங்கலை நாம போடும்போது அவங்களுக்கு அழகா எழுதி உட்கார்ந்துக்குவாங்க. அடுத்தது பூத சுத்தி வர்மம். இந்த வர்மம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கட்டை விரல். இப்ப நம்ம ஒரு புள்ளி அழுத்தணும் பாத்தீங்களா, இந்த புள்ளிக்கு ஒரு விரல் மேல, அதே இடம் தான், அந்த இடத்துக்கு ஒரு விரல் மேல. ஒரு விரல்னா இப்படி வைக்கணும். அந்த புள்ளி இங்க இருக்கு அப்படின்னா ஒரு விரல் மேல வைக்கணும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஓகே, நான் உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். ஒரு 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 புள்ளி இருக்கு. நம்ம இப்ப அந்த புளிமுத்து அடங்கலை இந்த இடத்துல பார்த்தோம். நெகத்துக்கு மேல் முதல் தோல் ஸ்டார்ட் ஆகிற மையப்பகுதியில் நம்ம பார்த்தோம். பூத சுத்தி வர்மம் அதுக்கு ஒரு விரல் மேல் இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல புளிமுத்து வர்மம் இருக்கு, இந்த இடத்துல பூத சுத்தி வர்மம் இருக்கு. இந்த விரலை நாம அழுத்தும் போது என்ன ஆகுது, உடம்புக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூத சுத்தி வர்மத்தை நாம இயக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பூத சக்தியினுடைய ஆற்றல் சமநிலைப்படும். இப்போ நான் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து இந்த செவுத்துல இருக்கக்கூடிய சுண்ணாம்பை வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்லேட் பென்சிலு, சாக் பீஸு, அதுக்கப்புறம் அந்த ரோட்ல போனா மண்ணு, கல்லு, இதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு மண் சக்தி வந்து குறைவா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பூத சுத்தி வர்மத்தை நம்ம போட்டுட்டோம்னு சொல்லியாச்சுன்னா
நிச்சயமா நான் சொல்றேன், அடுத்த நாள்ல இருந்து அவங்க கல்லு, மண்ணு, ஸ்லேட் பென்சில் இதெல்லாம் எதையுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்க இயல்பான நிலைக்கு வந்துருவாங்க. உடம்பு இளைக்காது. அதாவது பஞ்சபூத சக்தியில மண் சக்தி குறைஞ்சதுனால அந்த குழந்தை மண்ணு சாப்பிடுது. இந்த குழந்தைக்கு அந்த சுத்தி பூத சுத்தி கர்மத்தை நம்ம போடும்போது கம்ப்ளீட்டா அந்த அந்த குழந்தையினுடைய உடம்புல பஞ்சபூத சக்தி சமநிலையாகும். அந்த குழந்தைக்கு தேவையான சக்தியை உடலே கொடுக்கும். ரைட். அடுத்தது பட்சினி வர்மம். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கால் சுண்டு விரலுக்கு பக்கத்து விரல்ல மோதிர விரல் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கால்ல மோதிர விரல், அதாவது கையில மோதிர விரல் சுண்டு விரலுக்கு பக்கத்துல உள்ளது. அது மாதிரி கால்ல சுண்டு விரலுக்கு பக்கத்துல உள்ள விரல்ல முழிக்கும் நகத்துக்கும் இடையில நெகம் இருக்கு, முழி இருக்கு, இதுக்கு நடுவுல அந்த விரல்ல முழிக்கும் நெகத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பச்சினி வர்மம். இந்த வர்மத்தை போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நீர்க்கடுப்பு, அதுக்கப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் இந்த பிராஸ்டல் கிளாண்ட் வந்து சுருங்கிருச்சு. பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும். என்ன எப்படி பிரச்சனை இருக்குன்னா, யூரின் வரும், ஆனா ஒரு 4 சொட்டு 5 சொட்டு தான் போகும். அப்ப யூரின் போன மாதிரி இருக்கும், திருப்பி போய் உட்காருவாங்க, திருப்பி ஒரு 10 நிமிஷம் வரும். இது வந்து பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் வரும். பெண்களுக்கு 100க்கு 20% பேர்த்துலதான் நான் அந்த பெண்களுக்கு பார்த்திருக்கிறேன். ஆனா 90% ஆண்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள் எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு சில காரியத்தை படிச்சுன்னு உங்களுக்கு சொன்னா மருத்துவம் புரியும். சின்ன வயசுல அதிகமா மாஸ்டர்பேட் பண்ணவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா வரும். இந்த மாஸ்டர்பேட்லயே பல விதத்துல பண்ணுவாங்க. அதாவது இந்த துணியை வச்சு, தலைனை வச்சு, இந்த மாதிரி பண்றவங்களுக்கு அடிக்கடி ஆணினுடைய அந்த உயிர் நாடியை பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த தொந்தரவு கண்டிப்பா வரும். அப்ப இந்த தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு யுரேத்ரா டியூப் வந்து ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணுவாங்க. ஆனா எதுவுமே வேண்டாம். இந்த வர்மத்தை, அதாவது காலினுடைய சுண்டு விரலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விரல், நெகத்துக்கும் முழிக்கும் இடையில இருக்கக்கூடிய நடு பகுதி, இந்த பகுதிய 3/4 மாத்திரை அளவு, அதே அழுத்தம் 10 எண்ணணும். கிளாக் செகண்ட்ஸ் 1 2 3 3 தடவை செய்யணும். இதுக்கு முன்னாடி உள்ள புள்ளிக்கும் அதேதான். கையில அமுத்துறோம், 3/4 மாத்திரை அளவு கொடுக்குறோம். அந்த அழுத்தம் வந்து அந்த பேஷண்ட்டுக்கே தெரியாது, அழுத்துறாங்களான்னு தெரியாது, அப்படித்தான் இருக்கும். அந்த 3/4 மாத்திரை முழு மாத்திரை அளவே அப்படித்தான் இருக்கும். அந்த வர்மம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். கிடைச்சது கால்னு போட்டு அமுத்திடக்கூடாது. இது என்னான்னு கேட்டா, யுரேட்டர்ல வேற பிரச்சனை வந்துடும். யுரேத்ரால வேற பிரச்சனைகள், எச்சா சுருங்கிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப விரிஞ்சிடலாம், நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப இந்த மாத்திரை அளவு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க கொடுக்க வேணும். இந்த விரல்ல ஆள்காட்டி சுண்டு விரலுக்கு பக்கத்து விரல், அந்த நெகத்துக்கும் முழிக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதியை அமுத்தி 3/4 மாத்திரை அளவு கொடுக்குறோம். இந்த 3/4 மாத்திரை அளவுல 10 எண்றோம். இந்த மாதிரி 3 கவுண்ட், 3 செட்டு, 30 என்ற வரைக்கும் 10 எண்ணிட்டு கையெடுத்துடணும். திருப்பியும் அமுத்திட்டு 10 எண்ணிட்டு கையெடுத்துடணும். திருப்பியும் அமுத்திட்டு 10 எண்ணிட்டு கையெடுத்துடணும். ஒருவேளை உங்களுடைய கவுண்டிங் மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்லியாச்சுன்னா, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க 3 தடவை அழுத்தினா போதும். அதுக்கு மேல தயவு செய்து அமுத்திர வேண்டாம். 3 தடவை அழுத்தினாலே நமக்கு போதுமானது. இது என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணும்? மூத்திர பாதையை சீர்படுத்தும். அதே மாதிரி விந்து முந்துதலை இது சரி பண்ணும். விந்து முந்துதலை இது ரொம்ப அருமையா சரி பண்ணும். இது 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 எனக்கு நான் போட்டு பார்த்திருக்கேன், எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கு. அப்போ இது வந்து நம்ம முக்கியமான ஒரு புள்ளி. அடுத்தது 4வதா நம்ம பாக்குறது வந்து துண்டிகை காலம் வர்மம். துண்டிகை கால வர்மம். இந்த வர்மம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்முடைய கால் இருக்கு, கால் கட்டை விரல் இருக்கு. அந்த கட்டை விரல்ல இருந்து இறங்கி வரும்போது ஒரு முழி இருக்கு. அந்த முழிக்கு ஒரு விரல் மேல. சரிங்களா? நல்லா புரியும். இப்படி இருக்கு. அந்த கால் கட்டை விரல் இறங்கி வரும்போது ஒரு பெரிய முழி இருக்கும்.
நமக்கு இந்த உப்பு சத்து அதிகமாயிடுச்சுன்னா கவுட் ஃபார்ம் ஆகி முட்டி ஒண்ணு வெளியே தூக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த முட்டிக்கு மேல ஒரு விரல் மேல அந்த முட்டியில கை வச்சு ஒரு விரல் அப்படி பெரட்டும் போது விழுகிற அந்த இடம் தான் தூண்டிக்கை ஆல வருமம். இந்த வருமத்தை ஒரு பிரஷர்ல ஒரு மாத்திரை அளவு பிரஷர்ல, இது 2 கால்லயும் உள்ள வருமம், ஒரு மாத்திரை அளவு பிரஷர்ல இது அமுத்தி பிடிச்சு 10 எண்ணிட்டு கையெடுத்துடணும். இவங்களுக்கு எப்பேற்பட்ட கால்வலி இருந்தாலும் சரியாகும். அதாவது இது எப்படின்னு சொல்றதுன்னா அந்த பெயின் கில்லர் மாதிரி வேலை செய்யும். கால்ல ஒரு பிரச்சனை இருக்கிறதுனாலதான் கால்வலி வந்தது. ஆனா இவங்களுக்கு கால்வலி இப்போதைக்கு சரியாகணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த வர்மத்தை நம்ம போடலாம். இந்த கால் வர்மத்தை நம்ம போட்டுட்டு தற்சமயம் வலி இல்லாம இருந்துட்டு பிற்பாடு நாம மருத்துவத்தை பாக்குறது ரொம்ப நல்லது. இந்த வர்மம் மட்டும் அந்த மாதிரி. அப்ப கால்வலி பூரணமா குணமாகிறதுக்கு நிறைய வர்மங்கள் இருக்கு. இன்னும் மேல மேல போகும்போது நமக்கு தெரிய வரும். இப்போ இந்த வர்மம் கரெக்டா கால் இருக்கு, காலுடைய கட்டை விரல் அப்படியே மேல வரும், ஒரு முழி இருக்கு, இந்த முழி இருக்கு, இந்த முழி இருக்கு, இந்த முழிக்கு ஒரு விரல் மேல இந்த கையை இப்படி வச்சு கீழே இறக்கணும்னு படுற இடம் தான் துண்டிகை கால வர்மம். இந்த வர்மத்தினுடைய அழுத்தம் ஒரு மாத்திரை அளவு. அழுத்தி 10 எண்ணிட்டு கையெடுத்துடணும். மறுபடியும் அழுத்தக்கூடாது. இத எழுதுறவங்களுக்கு தான் இது பிரயோஜனம். இப்ப நீங்க எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இது பிரயோஜனம். காதுல கேட்கிறவங்களுக்கு சுத்தமா பிரயோஜனம் கிடையாது. 5வது வர்மம் விருத்திகால வர்மம். அதே இடத்துக்கு ஒரு விரல் மேல அந்த புள்ளியில மொழிக்கு மேல் புள்ளி துண்டிகை கால வர்மம், அந்த புள்ளிக்கு மேல் புள்ளிதான் விருத்தி கால வர்மம். இந்த வர்மத்தை நாம எப்படி இயக்கணும்னு சொல்லியாச்சுன்னா, இதுவும் கால் வலிக்காக தான். சேம் பிரஷர் சேம் கவுண்டிங், ஒரே ஒரு தடவை தான் செய்யணும். ஒரு தடவை பிரஸ் பண்றோம், 10 எண்றோம், திருப்பி நம்ம கை எடுத்துறோம். இதுவும் ஒரு எப்படி சொல்றதுன்னா எமர்ஜென்சி பாயிண்ட் மாதிரி அவங்களுக்கு கால் நல்லா நடக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 5 புள்ளிகள் காலுக்குள்ளதான். நான் வேற புள்ளிகளை உங்களுக்கு சொல்றேன். கால் ஜன்னி வர்மம், இது 6வது வர்மம். இது பெரியவங்களுக்கு, பிறந்த குழந்தைக்கு நீங்க போடலாம். பிறந்த குழந்தைக்கு இந்த வர்மத்தை நீங்க போடலாம். இந்த வர்மத்தை நம்ம எப்படி போடுறோம்னு சொல்லியாச்சுன்னா, அரை மாத்திரை அளவு. சரிங்களா? அரை மாத்திரை அளவுனா நம்ம அந்த காலிங் பெல்ல தொட்டு லேசா உள்ள போனா கை எடுத்துருவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு பிரஷர் கொடுத்தா போதும். இந்த வர்மம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வர்மம் கட்டை விரலுடைய முழி, அந்த முழிக்கு ஒரு விரல் மேல தூண்டிகை கால வர்மம் இருக்கு. அந்த புள்ளிக்கு மேல விருத்தி கால வர்மம் இருக்கு. விருத்தி காலத்துக்கு மேல இன்னொரு விரல் தான் இந்த கால் ஜன்னி வர்மம். இந்த கால் ஜன்னி வர்மத்துல எப்பேற்பட்ட குளிர் காய்ச்சல் யாருக்காவது இருந்தாலும், அந்த குளிர் காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு அந்த வர்மம் இந்த இடத்துல ஒரு கால்ல கிளினிக்கா இருந்துச்சுன்னா, இந்த கால் பொம்மை வச்சிருப்பேன், அதுல உங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்துருவேன். வீட்டுல இருக்கிறதுனால எனக்கு அது சாரி மன்னிச்சிருங்க. நான் அடுத்த முறை எல்லாத்தையும் நான் கரெக்டா வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இப்போ புரியலன்னா கூட எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, போட்டோவோட நான் உங்களுக்கு யாருக்காவது பண்ணி நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுறேன். இப்போ இந்த மொழி இருக்கு, இந்த மொழிக்கு மேல ஒரு வர்மம், அந்த விரலுக்கு மேல ஒரு வர்மம், இப்ப நான் சொல்ற வர்மம் 3வது விரல் கிட்ட இருக்கு. அதாவது மொழியிலிருந்து 3 விரல் மேல இந்த புள்ளி இப்படி வைக்கிறோம், 3 விரல் இப்படி வச்சு இப்படி எடுத்துறோம். அதான் பாருங்க, இந்த மொழியில இங்க கணக்குல வைக்கிறோம், 3 விரல் இப்படி வைக்கிறோம், இந்த இடத்துல இருக்கு அந்த வர்மம் கால்ல. இந்த வர்மம் யாருக்கு அப்படின்னு கேட்டா, ஃபீவர், நல்ல காய்ச்சல் இருக்கட்டும், குளிர் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த மாத்திரை அரை மாத்திரை அளவுல 10 எண்ணி 3 செட்டு செய்யணும். 10 கவுண்ட், ஒரு செட்டுக்கு 10 கவுண்டிங். அந்த விதத்துல இந்த வர்மத்தை போடும்போது சரியாயிரும். இப்ப நான் காமிக்க போற வர்மம் கண் புகைச்சல் வர்மம். கண் புகைச்சல் வர்மம் பொதுவா கண்ணு எரியுது அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நமக்கு லிவர் சூடாகுதுன்னு அர்த்தம். லிவர் சூடாகுது,
அல்லது அதனுடைய சக்தி ஓட்ட பாதை குறையுதுன்னு அர்த்தம். கண்ணு பிரச்சனை பண்ணுச்சுன்னா, கண்ணு எரிச்சல் இருக்கிறவங்க, உடம்பு சூடு பிடிச்சிருச்சுன்னு சொல்றவங்க, இந்த யூரின் இன்ஃபெக்ஷன், அதாவது சிறுநீர் கடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, யூரின் போகும்போது எரிச்சலா இருக்கும் ஒரு சிலருக்கு, இவங்களுக்கு இந்த வர்மத்தை போடலாம். கண் புகைச்சல் வர்மம். இந்த வர்மம் எங்க இருக்குன்னா காலுடைய வெளிப்பகுதி, அதாவது காலுடைய சுண்டு விரல் பகுதியில குதிங்காலுக்கு மேல கெண்டைக்கால் முழிக்கு கீழே. யாருக்கெல்லாம் புரிஞ்சது? அந்த ஒரே நிமிஷம் உங்களோட முகத்தை நான் பார்த்துட்டுனா எனக்கு அது, நான் சொன்ன வர்மம் உங்களுக்கு புரிஞ்சுதா? சாரி சரி, ஓகே. அப்போ இது வந்து கால் வெளிப்பகுதி துண்டு விரலுக்கு வெளியிலேயே வந்து குதிங்காலுடைய மேல் பகுதியில முழிக்கு கீழே சென்ட்ரா, கரெக்டா? இப்ப அந்த சுண்டு விரல் இருந்து இப்படி நம்ம தடவிட்டே வரும்போது இந்த இடத்துல ஒரு முழி இருக்கும், அதுதான் கெண்டைக்கால் முழின்னு நம்ம சொல்லுவோம். அந்த முழிக்கும் குதிங்காலுக்கும் மைய பகுதி, அந்த பகுதியை நம்ம அழுத்தி பிடிக்கும் போது இன்னெரிச்சல், காதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், அல்லது லிவர் சூடானதுனால வரக்கூடிய வறட்டு இருமல், இவைகள்லாம் சரியாகும். இந்த இடத்துல நாம கொடுக்க வேண்டிய அழுத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா முழு மாத்திரை அளவு. முழு மாத்திரை அளவு அழுத்தம் வந்து முழு மாத்திரை அளவு. இந்த அழுத்தம் வந்து நம்ம காலை இப்படி பிடிக்க வேணும், இப்படி பிடிச்சு செய்ய வேணும், இப்படி பிடிச்சு கை இப்படி பிடிச்சிடணும், காலை இப்படி பிடிச்சு அந்த முழிக்கு கீழே குதிங்காலுக்கு மேலேயே இருக்கக்கூடிய அந்த வர்மத்தை நாம் அழுத்தி 30 எண்ணணும். இதை எழுதுறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானது. அதாவது ஒரே அழுத்தம் தான், 30 எண்ணணும். இந்த ஒரு செட்டு 30 கவுண்ட் எண்ணணும். 30 கவுண்ட் எண்ணிட்டு நம்ம கையை மெதுவா எடுக்கணும். நான் ஒரு காரியத்தை, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஒரு வர்மத்தை ஒரு மனுஷருக்கு நாம போடுறோம் அப்படிங்கும் போது நம்முடைய மனநிலை நீதியானதும் பரிசுத்தமானதா இருக்கணும். இதை தாண்டி அந்த பேஷண்ட்டை எந்த பக்கம் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கிழக்கு பகுதியில உட்கார வைக்க வேணும். அப்படி இல்லைன்னா கிழக்கு பகுதியில நிக்க வைக்க வேணும். இல்லைன்னா கிழக்க பார்த்து கால் நீட்டி இருக்கணும். அவங்களுடைய எந்திரிச்சாங்கன்னா அவங்களுடைய முகம் வந்து கிழக்க பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த வர்மத்தை போடும்போது அவங்களுடைய கண்கள் மூடி இருக்கணும். கண்கள் மூடி இருக்கணும். மூணாவதா அவங்க தன்னுடைய மூச்சு காத்த தியானிக்க வேணும். லங்ஸுக்குள்ள போறதும் லங்ஸ்ல இருந்து திருப்பி வெளியே வர்றதுமான அந்த மூச்சு காத்த அவங்க கவனிச்சிருக்க வேணும். இது ரொம்ப 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 வர்மத்துல முக்கியமான ஒரு பகுதி. இது என்ன? இது கண் புகைச்சல் வர்மம். லிவர்ல ஏற்படுற சூட்ல வறட்டு இருமல், கண்ணெரிச்சல், காதுல ஏற்படக்கூடிய ஒரு ஹியர் பேலன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹியர் பேலன்ஸ், காதுல வந்து குறகுறன்னு சத்தம் கேட்டே இருக்கும், தலை சுத்து வரும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வர்மத்தை போடலாம். போட்டிருக்கிற கேட்டிருக்கு. அடுத்த வர்மம் வந்து வளபின்களை முன் வர்மம். இந்த வர்மம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்ம கரெக்டா இப்ப பார்த்தது வந்து கண் புகைச்சல் வர்மம் வந்து அந்த முழிக்கும் குதிங்காலுக்கும் நடுவுல. இப்போ இந்த வளப்பின்களை வர்மம் வந்து ஒரு விரலுக்கு முன்னாடி, அதாவது இந்த பக்கம் கால் பகுதியை நோக்கி வர ஒரு பகுதிக்கு முன்னாடி, ஒரு விரல் முன்னாடி. இது யாருக்கு போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரிக்கும் போது இந்த பகுதி மட்டும் போகும். அதாவது முகவாதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த கண்ணு சிமிட்டவே முடியாது, இந்த கண்ணு தொங்கி இந்த கண்ணுல தண்ணி நீர் தேங்கி இருக்கும். அந்த நீர் தேங்கி இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த காது வந்து அப்படியே ஸ்டிஃபா நிற்கும், இந்த காது பிளெக்சிபிளா இருக்கும், ஒரு வாய் அப்படி கோணி இருக்கும். அவங்களுக்கு முகவாதம் வந்தவங்களுக்கு இந்த வர்மத்தை போடலாம். வளையின் கால வர்மம். காலுடைய சுண்டு விரல் வெளிப்பகுதி குதிங்காலுக்கும் முழிக்கும் கீழே இருக்கிறது கண் புகைச்சல் வர்மம். அந்த வர்மத்துக்கு ஒரு விரல் மேல, ஒரு விரல் கீழே, இந்த பக்கம் சுண்டு விரல் நோக்கி வரக்கூடிய பகுதியில இந்த இடத்துல இருந்து ஒரு விரல் கீழே. இந்த வர்மத்தை நாம 3/4 மாத்திரை அளவு கொடுத்து, அதாவது ஒரு கால்ல இப்படி இருக்கு, இந்த கால் இப்படி இருக்குன்னா இப்படி பிடிச்சு அந்த வர்மத்தை நம்ம இயக்கணும்.
ஆள்காட்டி விரல்ல இயக்கலாம். வர்மத்துக்கு அதிகப்படியா நம்ம பயன்படுத்துறது கட்டை விரல், ஆள்காட்டி விரல். ஒரு சில ஸ்டிக்கி கூட யூஸ் பண்ணலாம், பேனா யூஸ் பண்ணலாம். பெஸ்டான அந்த ப்ரெஷர் மட்டும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். பேனா யூஸ் பண்ணலாம், ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்ம யூஸ் பண்ற பேனா இருக்கு இல்லைங்களா, அந்த பேனால இந்த இந்த அழுத்தம் கொடுக்கலாம். இந்த அழுத்தம் கொடுத்து 3/4 மாத்திரை அளவு 3 கவுண்டிங், சாரி 3 செட்டு, ஒவ்வொரு செட்டுக்கும் 10 கவுண்டிங் பண்ணி எடுக்கும் போது முகஜன்னி, முகவாதம், இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு நிச்சயம் சரியாகும். ஆனா இது என்ன, இந்த வர்மத்தை பொறுத்த வரைக்கும் என்னவா, ஆனா 10 முறையாவது செய்யலாம். ஆனா ஒவ்வொரு தடவை நம்ம செய்யும் போதும் அவங்களுக்கு நல்ல ஐயா ரிசல்ட். வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு 1 hour டைம் தான் நம்ம பேசுறதுக்கு. சரிங்க மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். அப்போ நாம் நிறைவு பெற்றிருக்கிறோம் மேடம். அப்போ கேள்வி நேரம் போயிடலாம். எனக்கு என்ன பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. முடிச்சுக்கலாங்களா? கேள்வி நேரம் போயிடலாம். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. இன்னைக்கு ஐயா அவங்க வந்து ஆரம்பிக்கும் போதே ஆங்கில மருத்துவம் வந்து எப்படி இங்கிலாந்துல இருந்து அதை எப்படி வந்து இது பண்ணாங்க, அதாவது வேர்ல்டு ஹெல்த் கவுன்சில்ல இருந்து அந்த தொழில் எப்படி ஆரம்பிச்சாங்க, இதனால எவ்வளவு நமக்கு இது. அப்போ எத்தனையோ மாற்று மருத்துவங்கள் இருக்கு, அதுல தொடு வருமம் அப்படிங்கிறது ஒண்ணு. இது வந்து நம்ம ஒரு சில புள்ளியை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், அதை இயக்கலாம். அது மூலம் நம்ம பிரச்சனை வந்து என்ன ஆகும், சரியாகும் அப்படிங்கிறத வந்து அதுக்கு முழு மாத்திரை, 3/4 மாத்திரை, அரை மாத்திரை அப்படின்னு அவருக்கு வந்து காலிங் பெல்ல நல்லா அழுத்துனா முழு மாத்திரை, கொஞ்சம் லேசா கொஞ்சம் கம்மியா அழுத்தணும்னா 3/4 மாத்திரை, அப்படி காலிங் பெல்ல தொட்டோம் அப்படின்னா அது அரை மாத்திரை அப்படின்றத ஆரம்பத்திலே ஐயா சொன்னாங்க. அப்புறம் இது எப்படி இந்த வர்மம் இது வந்திருக்கும் அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பண்ண பார்க்கும்போது அதுக்கு வந்து ஐயா சொன்ன விஷயம் வந்து என்னன்னா, இந்த இப்போ ஒரு அரளி விதையை சாப்பிட்டா இறந்துரும் அப்படிங்கிறத வந்து ஒண்ணு ஒருத்தர் சாப்பிட்டதை பார்த்து தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா இறைவனே உணர்த்திருக்கலாம். ஒரு மனிதனுக்கு இறைவனாகவே உணர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதும் இது தொடக்கத்துல தியாகராஜ சித்தர், அது அவங்க இதுக்கு முன்னாடி யாருன்னா அகத்தியர்னா எல்லா மருத்துவர்களுமே அது கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுக்கு முன்னாடி ராவண காவியம், அதாவது ராவணன்னா நம்ம அரக்கன் அப்படின்னு சொல்றோம், ஆனா ராவண காவியம் அது 3 புக்கு கூட ஐயா காமிச்சாங்க. அந்த ஓலை சுவடிகள்லாம் இதுக்கு ஆதாரமா இருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அப்ப இந்த வர்மா வந்து நம்ம சரியா சொன்னோம்னா பலன் இருக்கும், இல்லைன்னா அதனால வேற எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது அப்படின்னும் ஐயா இதை பத்தி தெளிவா நமக்கு கொடுத்துருக்காங்க. 2வது இந்த நம்ம இந்த பண்ற மருத்துவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க ஒரு தூய்மையான மனதோட இருக்கணும். இங்க வர்றவங்க இறைவனே வர்றாங்க அப்படிங்கிறத நினைத்து அவங்களுக்கு முழுவதுமாக நான் இல்லை இறைவனே தான் அதை செய்யறாங்கிற அளவுக்கு மன தூய்மை ரொம்ப முக்கியம். இல்லை நம்மகிட்ட வந்து ஒருத்தர் குணமாயிட்டுன்னு சொன்னாங்கன்னா அதுக்காக நம்ம பெருமையோ கர்வமும் படக்கூடாது. அல்ல இன்னொருத்தர் மூலமா அது நல்லா இருக்குன்ட்டு அவங்கள பார்த்து பொறாமப்படவும் கூடாது. அப்ப மருத்துவர் வந்து தெய்வம் மாதிரி இருக்கணும். அப்பதான் அந்த அவங்க கொடுக்குற சிகிச்சை வந்து அந்த, ஏன்னா ஒரு துன்பத்துல வராங்கன்னா அவங்களும் இறைவன் தான். இறைவன் அவங்கள பாக்குற ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதை செய்யணும் அப்படிங்கிறத ஐயா தெளிவா விளக்குனாங்க. அதே மாதிரி அந்த இதை ட்ரீட்மெண்ட் பார்க்க வர்றவங்களும் எப்படி இருக்கணும்னா கிழக்கு பார்க்க இருக்கணும், அவங்களுக்கு கண்மூடி இருக்கணும், மூச்சு காத்த கவனிக்கணும். ஏன்னா அவங்க மனமும் ஒன்றுனாதான் நம்ம கொடுக்குற சிகிச்சை வந்து அவங்களுக்குள்ளேயும் போய் அது பலனாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒவ்வொரு வருமங்களும் எந்தெந்த இதுக்கு குணமாகும், அதை எந்தெந்த இடத்துல பண்ணணுன்றத சொன்னாங்க. அடுத்த முறை வரும்போது அந்த இதை வச்சு நம்மளுக்கு அதை கரெக்டாக காட்டுறன்றது இப்போ சொல்லியிருக்காங்க. யூடியூப்ல நம்மளுக்கு இந்த ரெக்கார்டை வந்து யூடியூப்ல போடுவோம். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க திருப்பி அதை எடுத்து முன்னாடி போய் கேட்டு அந்த இதை சரியா பயன்படுத்தி அந்த பலனை பெறலாம் அப்படின்றத சொல்லி நம்ம எல்லாருமே ஐயா வாழ்த்து கடமைப்பட்டிருக்கோம். அனைவரும் கண்களை மூடி தியான நிலைக்கு வரலாம். ஆமா, ஒரே நிமிஷம் மேடம், ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன், 5 நிமிஷம். அதாவது வர்மத்தை நம்ம ஒரு மருத்துவ போட்டுக்கிறது நல்லது. ஒருவேளை நமக்கு நாமளே வர்மம் நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அற்புதமான ஒரு செயல் இருக்கு. நம்ம காலையில தூங்கி எழும்புறோம், அந்த தூங்கி எழும்பும் போது நம்ம நல்லா கைகாலை நீட்டி படுத்து காலுடைய தொடைப்பகுதியில கையினுடைய கட்டை விரலை செலுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் இது பொருந்தும். ரொம்ப அற்புதமான ஒரு வர்மம் அது. நம்ம
தலைநிலையில படுத்திருப்போம், நல்ல கைகால் நீட்டி படுத்துட்டு நம்முடைய தொடைக்கு கீழே இந்த கட்டை விரலை கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கட்டை விரல் மாத்திரம் தான் நம்முடைய தொடைக்கு கீழே இருக்க வேணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி படுத்திருக்கணும், நல்லா கை காலை விரிச்சு படுத்திருக்கணும். இப்படி படுத்துட்டு வானத்தை பார்த்து நல்லா 10 பெருமூச்சு இழுத்து விடணும். ஒண்ணு. ரெண்டாவது, கழுத்தை ஃபுல்லா வலது பக்கம் திருப்பிட்டு அதே பொசிஷன்ல வச்சு 10 பெருமூச்சு இழுத்து விடணும். அதே மாதிரி இடது பக்கம் முழுமையா நம்ம கழுத்து எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் திரும்புதோ அந்த அளவுக்கு திரும்பினதுக்கு பிற்பாடு 10 தடவை பெருமூச்சு இழுத்து விடணும். இந்த ஒரே ஒரு பயிற்சியை நீங்க செஞ்சுட்டு வந்தாலே உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வருமங்களும் ஸ்டிமுலேட் ஆகும். ஒரு அற்புதமான மருத்துவம். ஒரு சிலருக்கெல்லாம் தரையில படுத்திருந்தா கட்டில படுத்து எந்திரிச்சு அடுத்த நாள் உடம்பு வலி வரும், அப்படி இல்லைன்னா கட்டில படுத்துதான் எனக்கு தரையில படுத்தா எனக்கு உடம்பு வலி வரும் அப்படின்னு சொல்ற ஆட்களுக்கு இது ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். நீங்க கரடுமுரடு, அதாவது கல்லுக்குள்ள படுத்தாலும் உடம்பு சரி பண்ணிடும். இந்த வருமத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வர 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 அழகா இந்த 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 உடம்பு எந்த ஒரு படுக்கையிலையும் உள்படுக்கைன்னு சொல்ல முடியாது, அந்த கல்லு ஏதாவது ஒரு எப்படி சொல்றது மேடு பள்ளமான இடத்துல நம்ம படுத்தா கூட நம்ம உடம்பு நம்ம சீர்படுத்திக்கும், சரி பண்ணிடும். இன்னொன்னு, நம்ம குளிக்கும் போது நம்ம ஃபோம் யூஸ் பண்ணுவோம், பஃப் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல மேல தண்ணி தலையில இருந்து நம்ம உடம்பு ஃபுல்லா ஊத்திட்டு நம்ம கை எங்கெங்கெல்லாம் படுதோ அங்க நல்லா தேய்ச்சு குளிக்கணும். நல்லா பாருங்க, இப்படி தேய்ச்சு குளிக்கணும், மேலுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சு குளிக்கணும். இந்த தேய்ச்சு குளிக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மனிதர் எங்கேயாவது அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு வருமம் முரண்பட்டுருச்சு அல்லது பலமான ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ அந்த இடம் தான் தரையில பட்டிருக்கும். உதாரணமா ஒருத்தருக்கு ஷோல்டர்ல அடிபட்டிருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அவங்க தரையில மோதிதான் அந்த ஷோல்டர் முட்டிதான் படுத்திருப்பாங்க. உதாரணமா அவங்களுக்கு தலை அடிபட்டுக்குன்னு சொல்லியாச்சுன்னா அந்த தரையோட முட்டிதான் அவங்க படுத்திருப்பாங்க. அந்த சூழ்நிலையில அது எப்பேற்பட்ட உடம்பு பிரச்சனைக்குள்ள போயிருந்தாலும் அந்த சூழ்நிலையில அந்த இடத்துல ரத்த காயம் ஏற்படாத போது, ரத்த காயம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம அடுத்தது பிரச்சனை இல்லை. ரத்த காயம் ஏற்படலைன்னு சொல்லியாச்சு, அந்த இடத்த இப்படி நம்ம தேய்ச்சி விடுறது முதல் உதவியில பெரும் உதவி. அந்த வருமத்தை நம்ம களைச்சு விட்டுருவோம். இப்ப உதாரணமா குழந்தைகளை யாராவது ஒரு விவரம் தெரிஞ்சவங்க, இந்த வருமத்தை பத்தி விவரம் தெரிஞ்சவங்க யாராவது ஒரு அடி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லியாச்சுன்னா அடிக்கவே மாட்டாங்க. ஆனா அடிச்சிட்டாங்கன்னா திருப்பி அவங்களை கூப்பிட்டு தேய்ச்சிடுவாங்க. கீழே விழுந்துட்டாங்கன்னா கடகடான்னு தேய்ச்சிடுவாங்க. தலையில அடிச்சுன்னா உடனே தேய்ச்சிடுவாங்க. அந்த குழந்தை அழுகல இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, உடனே தேய்ச்சிடுவாங்க. இது குழந்தைகளுக்கு மாத்திரம் இல்ல, பெரியவங்க நமக்கும் பொருந்தும். படுக்கிறோம், வலது பக்கம் இடது பக்கம் மேல் பகுதியில நிமிர்ந்து பார்த்து 10 தடவை 30 தடவை மூச்சு எல்லா நரம்புகளையும் எல்லா வரும புள்ளிகளையும் இயக்குது. ரெண்டாவது, நம்ம குளிக்கும் போது நல்ல மேல் தேய்ச்சி குளிக்கணும். இந்த மேல் தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறம் வேணும்னா நம்ம சோப் யூஸ் பண்ணிக்கலாம், பஃப் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மேல் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வருமம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.